ஆனை முகன் ஆறுமுகன் அம்பிகை உன்னம் பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு வரந்தர வேண்டும் விநாயகனே வரந்தர வேண்டும் விநாயகனே நான் உன்னை பாட என் நாவில் தமிழ் விளையாட நான் உன்னை பாட என் நாவில் தமிழ் விளையாட கூழ்வினையோட உன்னை மனம் நாட கூழ்வினையோட விநாயகனே உன்னை பணிந்திட ஈசன் மகனாய் நீ பிறந்திட இரேழு லோகமும் உன்னை பணிந்திட ஈசன் மகனாய் நீ பிறந்திட ஆனை முகனே வெற்றியை தந்திட ஆனை முகனே வெற்றியை தந்திட அமர்ந்திட ஆலயமெல்லாம் நீ முன்னமர்ந்திட வரந்தர வேண்டும் விநாயகனே நான் உன்னை பாட என் நாவில் தமிழ் விளையாட கூழ்வினையோட உன்னை மனம் நாட வரந்தர வேண்டும் விநாயகனே வேதவியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதம் அன்றே எழுதி வைத்த வேதவியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதம் அன்றே எழுதி வைத்த காவிரியை குருமுனி கமண்டலமடைக்க காவிரியை குருமுனி கமண்டலமடைக்க காகம் மாறி வந்தே காத்து நின்ற காகம் மாறி வந்தே காத்து நின்ற கணபதியே எனக்கொரு வழிகாட்டிடவே கணபதியே எனக்கொரு வழிகாட்டிடவே கல்வியோ செல்வமும் வந்து சேர்ந்திடவே கல்வியோ செல்வமும் வந்து சேர்ந்திடவே கலைமகள் திருமகள் கருணை புரிய கந்தன் நீயும் காட்டிதன் கலைமகள் திருமகள் கருணை புரிய கந்தன் நீயும் காட்டி தந்திடம் பரந்தர வேண்டும் விநாயகனே நான் உன்னை பாட என் நாவில் தமிழ் விளையாட ஊழ்வினையோட உன்னை மனம் நாட ஊழ்வினையோட உன்னை மனம் நாட பரந்தர வேண்டும் விநாயகனே
வேண்டும் விநாயகனே, பரந்தர வேண்டும் விநாயகனே. பாடவில் பாட முன்னே வந்துட்டு கணபதி, முன்னே வந்துட்டு கணபதியே. பாடவில் பாட முன்னே வந்துட்டு கணபதியே, முன்னே வந்துட்டு கணபதியே. நமக்கு தோணியவனே விநாயகனே விநாயகனே, நல்வன் வந்துட்டு கணபதியே, நல்வன் வந்துட்டு கணபதியே. நமக்கு தோணியவனே விநாயகனே விநாயகனே, நல்வன் வந்துட்டு கணபதியே, நல்வன் வந்துட்டு கணபதியே. சரஸ்வதியே சரஸ்வதியே, அம்மா கேட்ட வரம் அருள்வாய், அம்மா கேட்ட வரம் அருள்வாய். நிகழவனதுவியே சரஸ்வதியே சரஸ்வதியே, அம்மா கேட்ட வரம் அருள்வாய், அம்மா கேட்ட வரம் அருள்வாய். முதலிலேயே வில் பாட வில் பாட முன்னே வந்துட்டு கணபதியே, முன்னே வந்துட்டு கணபதியே. கூடியிருக்கின்ற பெரியோர்களே, ஆமா தாய்மார்களே, குழந்தைகளே, நண்பர்களே, ஆமா சகோதர சகோதரிகளே, ஆமா இன்றைய விழாவினுடைய உபயோகாரர்களே, இந்த ஆலயத்தை நல்ல முறையிலே வழிபடுத்துகின்ற குருக்களை அவர்களே, ஆமா ஆலயத்தினுடைய அறங்காவலர்களே, இன்றைய தினம் இந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே, ஆமா கோண்டாவில் பதையிலே எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஞானப்பழனி ஸ்ரீ ஞானப்பழனி முருகன் ஆலயத்திலே, ஆமா சிவராத்திரி விழாவை இந்த இளைஞர்கள் எல்லாம் கூடி, பக்தர்கள் எல்லாம் கூடி இன்றைய தினம் இந்த சிவராத்திரி விழாவை சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா இன்றைய தினம் அழகாக இந்த மாணவ செல்வங்களினுடைய நடனம், இந்த புல்லாங்குழல் இசை, இப்படியான நிகழ்வுகளை எல்லாம் இந்த அரங்கத்திலே கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் உங்க முன்னிலையில வில்லிசை மூலம் ஆமா ஒரு வரலாறு சொல்லுகின்ற திருவருள், ஆமா திருவாய்ப்பு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கிருபாகடாட்சத்தினாலும் ஆமா இன்றைய தினம் சிவராத்திரி விரதம். அந்த வகையில வில்லிசை மூலம் ஒரு வரலாறு சொல்லுகின்ற திருவருள், ஆமா திருவாய்ப்பு இன்றைய தினம் கைகூடி இருக்கிறது. ஆமா இன்றைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? இன்றைய தினம் எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஒரு கல்யாண கதையை சொல்லுவோம். கல்யாண கதை? ஆமா கல்யாண கதை. ஆமா ஆற்ற கல்யாண கதை. ஆற்ற கல்யாணம் வேறங்க இந்தால வேறங்க உங்க கல்யாணம் பண்ண முன்னு கோடி வந்துட்டா பாத்தீங்க. கல்யாணம் பண்ணா ஒரு சந்தோஷம். இவளுக்கும் பிடிச்சிருக்குது கல்யாணம். ஏன் அவாக்கு பிடிக்கும்? ஏன் அவாக்கு பிடிக்கும்? நல்ல பலகாரம் தின்னலாம். டேய் என்ன எங்க போற? இங்க இவனுக்கும் பிடிச்சிருக்கு. யாருக்கு? தம்பிக்கும். தம்பிக்கே பிடிக்கும். நல்ல பலகாரம் தின்னலாம். அங்க அப்புக்கும் பிடிக்கும். அப்புக்கு ஏன் பிடிக்கும்? அப்புக்கும் பழைய ஞாபகம் இருக்கு. பழைய ஞாபகம், பழைய நினைவு இருக்கும். ஓஹோ பழைய ஞாபகம். அந்த நாளையில டேய் கதையல்ல சொல்றேன், பேஜாம இருந்து அந்த நாளையில எங்களுடைய அப்பு முன்னுக்கு ஆட்சிய சைக்கிள் ஏத்தி என்னோட்டம் ஓடின வருது. உங்க கிடங்குகளால இவர் தான் தூக்கி விட்டது. என்ன இப்ப நான் சொல்றேன், உங்களோட எங்கட கல்யாணம் இல்ல. அப்ப உங்களோட எங்கட கல்யாணம் ஒரு கல்யாணம் இங்க வந்து நாங்க சொல்றது. அதாவது இது பூர்வீகத்தினுடைய வரலாறு. எப்படி? எம்பெருமானுடைய சிவராத்திரி விரதம், சிவநிந்தனையை கேட்பதே இன்றைக்கு சிறப்பு. அதாவது எம்பெருமானை நினைக்கின்ற இந்த சிவராத்திரி விழாவிலே இறைவனுக்கு அவருடைய நாமத்தை சொல்லுவது சிறப்பு. ஆமா அதாவது எம்பெருமானுடைய வரலாற்றை சொல்லுவது தானே சிறப்பு. அந்த வகையில பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாண வரலாறு. பார்வதி கல்யாணம்
பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாண வரலாறு. அப்படியான ஒரு வரலாற்றை உங்க முன்னிலையிலே வில்லிசை மூலம் சொல்லுவதற்கு முன்வருகிறோம். சொல்லுங்க. நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஏற்படும் சொற்பிழை, பொருள்பிழை, இந்த ஒரு பொல்லாத இந்த ஆமா ஒரு பொல்லாத என்று எல்லாருக்கும் தெரியும் தான். அப்படி 5 நிமிஷம் பிந்தி வந்தா போச்சு. அப்படி இல்ல அப்படி இல்ல. அப்ப அதாவது கண்டதையும் திங்கிற கண்டதையும் கண்டதையும் திங்கும் இந்த கண்டதையும் தின்னாது. இதுதான் கண்டதையும் கடைச்சு பொடிச்சு இழுத்து தின்னும். அது முறுக்கங்க. இப்ப தட்டுப்பாடு அட உப்பு புளி திங்கிறவ சப்பா இருக்கு. ஏதாவது எசுக்கு பெசுக்கா பேசும். பெரியவர்களாகிய நீங்கள் இதை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டி ஏன்னா இந்த கதை சொல்ல வந்திருக்கிற நாங்கள் ஏட்டில் எழுத்தறியோ எழுதும் வகை நாம் அறியோ. நாம் அறியோ ஏட்டில் எழுத்தறியோ எழுதும் வகை நாம் அறியோ. நாம் அறியோ எழுத்து தெரியாதவர்களாகிய நாங்கள் வில்லிசையிலே வரலாறு சொல்லுகின்ற பொழுது கதை சொல்லுகின்ற பொழுது ஏற்படும் சொற்பலை பொருட்பலை போன்ற பிழைகளை எல்லாம் பொறுத்தருள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி சிறுப்பட்டி சத்யதாஸ் வில்லிசை குழுராகிய நாங்கள் கேட்டுக்கொண்டு வரலாற்றை துவங்குவோம். சொல்லுங்க. கதைக்கு வருவோம். முன்பு ஒரு காலத்துல இமயமலை என்னும் மலையாம், இமயமலை என்னும் மலையாம், அந்த இமவான் ஆண்டு வந்த மலையாம். மலையாம் இமயமலை என்னும் மலையாம், அந்த இமவான் ஆண்டு வந்த மலையாம். மலையாம் இமயமலை என்னும் மலையாம். இமயமலை என்ற மலைப்பிரதேசத்தை ஒரு மன்னவன் ஆண்டு வந்தானா. யாருங்க அந்த மன்னன்? இமவான் என்ற மன்னன். அந்த மன்னனுக்கு பெயர் பர்வதராஜன் பெயரா. பர்வதராஜன் பெயரா. அந்த பர்வதத்தை ஆண்டு வந்தான் வந்தான் பர்வதராஜன் பெயரா. அந்த பர்வதத்தை ஆண்டு வந்தான் வந்தான் பர்வதராஜன் பெயரா. பர்வதராஜன் என்று சொல்லப்படுகின்ற இமவான் அந்த இமயமலை சாரலை முறைப்படி ஆட்சி செய்து கொண்டு வந்தானாம். அவன் தனக்கு உகந்தவளான். டேய் இஞ்சவா, அங்க போற உனக்கு காலம் கிடக்குஞ்சவா. தனக்கு உகந்தவளான பண்பிலே சிறந்தவளான குணத்திலே சிறந்தவளான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டானாம். என்னங்க இது? என்ன? அழகிலே சிறந்தவளான, சரிதான், அறிவிலே சிறந்தவளான, ஆமா, பண்பிலே சிறந்தவளான, குணத்திலே சிறந்தவளான, சரி, எல்லாத்திலும் சிறந்ததா ஒரு பொம்பளையை கல்யாணம் செய்த. அப்ப டேய் ஏன் அவர் இப்படி கேட்டிருக்கலாமே? என்னண்டு? அறிவிலே உண்டு, அழகிலே உண்டு, பண்பிலே உண்டு, குணத்திலே உண்டு, இப்படி எல்லாத்தையும் செய்திருக்கலாம் சொல்லுறேன். என்ன ஒவ்வொரு குணத்திலே ஒரு பொம்பளை, ஒவ்வொரு பொம்பளை, ஒவ்வொரு குணத்துல ஒவ்வொரு பொம்பளை. நம்முடைய வடிவா கேளுங்கடா இங்கடா. ஒவ்வொரு குணத்திலே ஒவ்வொரு பொம்பளையா? டேய் ஒன்றை கட்டியே நாங்கள் வர்றவாடு. ஒன்றை கட்டியே இரவிரவானி திறமுழிக்கிறோம். மெய்ய என்ன நீங்கள் அப்படி கட்டுங்க. நாங்கள்ட்ட நீங்கள் விட்டாத்தான். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டானாம். யாருங்க அந்த? அப்படி கேட்க வேணும். அவன் மேனை என்னும் பேருடைய மேலான பெண்ணங்கே. மேனை என்னும் பேருடைய மேலான பெண்ணங்கே. மேனை என்னும் பேருடைய மேனை என்னும் பேருடைய மேலான பெண்ணங்கே. மேனை என்னும் பேருடைய மேலான பெண்ணங்கே. மேலான பெண்ணங்கே. மெதினியில் தான் வளர்ந்தாள், அவள் தான் வளர்ந்தாள், மேன்மையுற வாழ்ந்து வந்தாள், அவள் வாழ்ந்து வந்தாள், மேன்மையுற வாழ்ந்து வந்தாள். மேனை மோனை
மோனையோ மோனை இல்ல அப்ப மேனை 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 என்னும் பண்ண மணந்து ஆமா அவன் இல்லறத்தில் நல்லறமாக இனிதாக வாழ்ந்து வந்தானாம். ஓஹோ ஆன சேனை படை பட்டாளம் எல்லாம் இருக்கிற பெரிய ராஜா. எருமை கழுத பூனை எல்லாம் இருக்கிற பெரிய ராஜா. ராஜாண்டா எல்லாம் இருக்கும் தானே. எல்லாம் இருக்கும். ஆனை இருக்கும், ஆமா சேனை இருக்கும், ஓஹோ படை இருக்கும், பட்டாளம் இருக்கும். ஆமா பட்டாளத்தில இவனை போல குரங்கும் இருக்கும் இருக்கும். அவனை போல எருமையும் இருக்கும் இருக்கும். என்ன இவளை போல கழுதையும் இருக்கும் இருக்கும். எல்லாம் எல்லாம் இருந்தாலும் ஆமா அவனுக்கு ஒரு குறையும் இருக்குதாம். என்னங்க இது? ஒரு நாட்டை ஆளுற ராஜான்னு சொல்றீங்க. ஆமா. ராஜாக்கு என்னங்க குறை? ராஜனோ ராஜாத்தியோ. ஆமா. டேய் காவலனோ ஏவலனோ. ஆமா. மந்திரியோ பிரதானியோ. ஓஹோ. மன்னனோ மன்னியோ. மன்னியோ ராஜாத்தியோ. ராஜாத்தியோ ஆரா இருந்தாலும் மனுஷன் என்கிறவனுக்கு குறை இருக்கத்தானே செய்யும். மனுஷனுக்கு குறை இருக்கலாம். ஆமா. இவன் தான் ஒரு நாட்டை ஆளுற பெரிய ராஜாவாச்சு. ஆமா. ராஜாக்கு என்னங்க குறை? இப்ப ராஜாவும் ஒரு மனுஷன் தானே. ராஜாவும் ஓ ஓ மனுஷன் தான். இப்ப மனுஷனா பிறந்தா பாருங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறை இருக்கு. ஒவ்வொரு குறை. இங்க இருக்கிற 3 பேர் முன்மூர்த்திகள் மாதிரி இவைக்கு இருக்கிற குறை பெரிய குறை. பெரிய குறை. இவைக்கும் குறை இருக்கு. குறை இருக்கு. இந்த தங்கச்சிக்கு ஒரு குறை இருக்கு. தங்கச்சிக்கும் இருக்கு. பின்னுக்கு ஆட்சிக்கும் ஒரு குறை. ஆட்சிக்கு இருக்கிற குறை அது பெரிய குறை. என்ன குறை? பக்கத்து அப்பு இல்ல. இந்த வயசுலயோ இந்த வயசுலயோ ஆட்சி சிரிக்கிற சிரிப்ப பாத்திய பின்னுக்கிறது. அதுக்கும் ஒரு குறைதான். குறைதான். இப்ப சில குறைகளை நாங்கள் வெளியில சொல்லலாம். இப்ப சில குறைகளை நாங்கள் வெளியில சொல்லலாது. இப்ப இவர்களுக்கு இருக்கிற குறை அது வேற. என்ன குறை? அவர்களுக்கு இருக்கிற குறை வீட்டினில விளங்கிடவே வேண்டியதோர் செல்வம் வேதனை பல சுமந்து வாழ்ந்துட்டார். இது சோதனையோ என மனதும் வேங்கினார். இது சோதனையோ என மனதும் வேங்கினார். வீட்டினில் விளங்கிடவே வேண்டியதோர் செல்வம் வேதனை பல சுமந்து வாழ்ந்துட்டார். இது சோதனையோ என மனதும் வேங்கினார். இது சோதனையோ என மனதும் வேங்கினார். ஆனா இவர்களுக்கு குழந்தை என்ற செல்வம் கிடைக்கல. பாவம். குழந்தை பிரச்சனை எங்கட கையில இல்ல. குழந்தை பிரச்சனை பாருங்க அது எங்கட கையில இல்ல. ஆமா குழந்தை பிரச்சனை எங்கட கையில இல்ல. அதான் நானும் சொல்றேன். குழந்தை பிரச்சனை எங்கட கையில இல்ல. அப்பாட்ட கையில. அதெல்லாம் இந்த டாக்குதர் மேட்ட கையில இல்ல. ஆட்ட கையில டாக்குதர் மேட்ட கையில. எத்தனை டாக்குதர் மேரே புள்ள இல்லாம இருக்கிறோம். டாக்குதருக்கு புள்ள இல்லையோ. ஆமா. அப்படி என்ன டாக்குதர் ஒன்று பண்ணலாமே. என்ன நேர நேசம்மாட்ட போறானே. நேசம்மாட்டியோ? உங்களோட பக்கத்துல நேசம்மாக்கும் புள்ள இல்லையே. அவாக்கும் இல்ல. அப்படி என்ன இன்னொன்று பண்ணலாமே. என்ன? டாக்குதர் ஐயாவும் நேசம்மாவுமா சேர்ந்து ஜோதிக்கு ஒரு முடிவுக்கு வரலாம் தானே. இவரை தான் விட ஒண்ணு அதை சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கட கையில கிடையாது. எங்கட கையில கிடையாது. குழந்தை பிரச்சனை எங்கட கையில கிடையாது. எங்கட கையில கிடையாது. தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அந்த எம்பெருமானை வேண்டி எழுதார்களாம். எப்படி? அந்த பரமேஸ்வரனை வேண்டி எழுகிறார்களாம். அவர்கள் இருவருமாக கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும்பிலாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணைதா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே
அல்லல் தீத்தானவா பாவா அருள் பொங்கவா அல்லல் தீத்தாண்டவா வாவா அருள் பொங்கவா தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா மின்பம் விளங்கவே அருளுமா பதே எங்கும் இன்பம் விளங்கவே அருளுமா பதே எளிமைய கலவரந்தா வாவா அருள் பொங்கவா எளிமைய கலவரந்தா வாவா அருள் பொங்கவா தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா பல்லபித்த நாடும் கலையேடும் பணிபுடன் உன்னையே துதி பாடும் பலவித நாடும் தலையேடும் பணிவுடனுடையே துடிபாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் உன்னையே துதி பாடும் பணிவுடனுடையே துதிபாடும் கலையலங்கார பாண்டிய ராணி நேசா கலையலங்கார பாண்டிய ராணி நேசா கலையலங்கார பாண்டிய ராணி நேசா மலையில் வாசா மங்கா மதியாடவா தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா தில்லையம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா 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 இப்படியாக ஆமா தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஓஹோ அந்த எம்பெருமானை வேண்டி எழுதார்களாம் ஓஹோ பரமேஸ்வரனை வேண்டி எழுகிறார்களாம் ஆமா தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஓஹோ விரதம் இருக்கிறார்களாம் எப்படி தவம் இருக்கிறார்களாம் ஓஹோ ஏன்னா ஏ, டேய் இந்த குழந்தைகளை பெறுகின்ற பொழுது ஏ, தவம் இருந்து பிள்ளைகளை பெற வேண்டுமா ஏ, அப்படி பெற்றாதான் சத்தம் போடாம இருக்குங்க அதிலும் ஏ, கடுந்தவம் இருக்க வேணுமா எப்படி கலந்தவன் தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆமா அவர்கள் இருந்தவமோ இருந்தாதவமோ இருந்தவமோ இருந்தாதவமோ எழிலங்கு சோதின எழிலங்கு சோதின யமுனைக்கர தீரத்திலே யமுனக்கர தீரத்திலே யமுனைக்கர தீரத்திலே யமுனக்கர தீரத்திலே அவர்கள் அறியதவம் தான் இருந்தார் அவர்கள் அறியதவம் தான் இருந்தார் அரணார ஆர அரணார ஆர அரணார தான் நினைந்து அவர்கள் அறியதவம் தான் இருந்தார் அரணார தான் நினைந்து அவர்கள் அறியதவம் தான் இருந்தார் அந்த சிவனார ஆர சிவனார ஆர சிவனார ஆ. சிவனார தான் நினைந்து சிவனார தான் நினைத்து அந்த சிவனார தான் நினைந்து அந்த சிவனார தான் நினைத்து அவர்கள் சிறந்த தவம் தான் இருந்தார் அவர்கள் சிறந்த தவம் தான் இருந்தார்
கங்கைக்கர தீரத்துல ஆமா சிவனார நினைத்து ஓஹோ அரணார நினைத்து ஆமா தவம் இருக்கிறார்களாம். தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று. ஆமா தவமண்டா விரதம், ஓஹோ விரதமண்டா தவம், தவம் தவமண்டா நோன்பு, இல்லை நோன்பு என்றால் விரதம். தவமண்டா விரதம், விரதமண்டா தவம், தவமண்டா நோன்பு, சரி நோன்பு என்றா விரதம். ஓ எனக்கு ஒன்றுமா விளங்கி எல்லாம் உண்டாக்குறது. உங்களுக்கு பார்க்க உண்டாத்தான் தெரியும். தவம் என்கிறதும் விரதம் என்கிறதும் ஒன்றுதான், நோன்பு என்கிறது ஒன்றுதான். இல்ல இல்ல இல்ல, அப்ப தவம்ங்கிறது பாருங்க, இந்த பஞ்சாதி புள்ளி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்க போய் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறதான் தவம். ஏன் நாங்கள் வீட்டுல தவம் இருக்க இல்லாதோ? வீட்டுல தவம் இருக்க மணிக்கு விடுது, மணி விடுது. அவர் வீட்டுல தவம் இருக்க அடிக்கடி வந்து இங்கப்பா ஐஸ்கிரீம் மேன் பிறகு 100 ரூபா தான் தவம். சரி அதாவது அதாவது வீட்டில இருக்கிறது இல்லற தவம், காட்டில இருக்கிறது துறவர தவம். அப்படின்னா இந்த விரதம் இருப்பதற்கு 3 வகையான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. என்ன கட்டுப்பாடு? 3 வகையான கோட்பாடுகள். கோட்பாடு அதாவது எப்படி? பசித்திரு, ஆமா, தனித்திரு, ஓஹோ, விழித்திரு. நல்லா இருக்கு. பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து நாங்கள் விரதம் இருக்க வேண்டுமா? எப்படி எப்படி எப்படி? பசித்திரு, நல்லா பசிக்க பசிக்க கிடா. பசிக்க பசிக்க கிடக்கிறதோ? பசிக்க பசிக்க கிடக்கிறத விரதம் இல்ல. அப்ப பசித்திருன்னா இந்த நாவினுடைய ருசி அடக்கிறது. நாவினுடைய ருசி அடக்கிறது. அப்படி என்ன இந்த கறிக்கு உப்பு புளி தூள் மிளகாய் வெங்காயம் ஒன்றும் போடாம எல்லாத்தையும் பச்சையா தின்ன வேணும். பச்சையா தின்ன வேணும். நம்மடே ஜேடா கொஞ்சம் குளை கட்டி விடா, அண்ணன் தின்னாட்டும் பச்சை குளை. அதாவது பச்சையா சாப்பிடுறது இல்ல, அப்ப அதாவது ருசி அடக்கிறதுண்டா குறைச்சி சாப்பிடுறது. குறைச்சி இப்ப நாங்கள் எல்லாம் ருசிக்காகத்தானே சாப்பிடுறோம். நாங்கள் விரதம் உண்டால் அப்படி அதானே, நாங்கள் விரதம் இல்லை. வழக்கத்துல நாங்கள் விரதம் பிடிக்கிறோம். நாங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சிவராத்திரி, வெள்ளி செவ்வாய் சிவராத்திரிக்கு நாங்கள் விரதம். நாங்கள் விரதம் உண்டால் அப்படி எப்படி? வீடு வாசல் எல்லாம் படிவா கூட்டி கழுவி, குசினி எல்லாம் ஷம்போ போட்டு கழுவி, நேற்றை வாசம் இருக்கும். விரதம் இல்லை, விரதம் இல்லை. அந்த சட்டி எல்லாம் கொண்டே பின்னுக்கு கவுட்டு விரதம் இல்லை. இப்படி எல்லாம் மொழிகை கழுகி கழுவி அன்றுதான் இந்த விரதத்தில் அண்டைக்கு தான் பாருங்க நாங்கள் தலைவலிய தோயிறோம். தலைவலிய மற்றபடி நாங்கள் குளிக்கிறோம். இதுக்கு கீழே, இதுக்கு கீழே பிராக்கெட் பிராக்கெட் தலைவலிய தோஞ்சு தோஞ்சு. வழக்கத்துல நாங்கள் 2-3 கறியோட சாப்பிடுறோம். நாங்கள் ஒரு விரதம் உண்டா ஒரு 6-7 கறி, 6-7 பருப்பு வடை பாயாசம், ஊறுகாய் தயிர் மோர், ஊறுகாய் இல்லையப்பா ஊறுகாய், ஊறுகாய் வடவடாகம் தயிர் மோர், அப்பளம், என்ன அப்பளம், இப்படி எல்லாம் சமைச்சு சமைச்சு இந்த விரதமண்டா பாருங்க உங்களுக்கு கோபம் வரப்படாது, கோபம் கட்டாயம் வெகுளி வரப்படாது, மற்றவர்களை துன்புறுத்துகின்ற வார்த்தை வைரல் வரப்படாது. ஆனா விரதத்தில் அன்றைக்கு தான் பாருங்க உங்களுக்கு வரக்கூடாது எல்லாம் பெற்றும், எல்லாம் வரக்கூடாது எல்லாம் பெற்றும். அது எப்படி எங்கடைய விரதம் இல்லை ஓடாத எங்கடைய ஆம்பளையல் பாருங்க விரதம் இருக்கிற இருக்கிற அந்த மனுஷ மாட்டி ஆக்கினக்கு தானே எங்கடைய ஆம்பளையல் விரதம் இருக்கிறது. பஞ்சாதி மாட்டி ஆக்கி, பஞ்சாதி மாட்டி ஆக்கி என்ன பஞ்சாதி மாறண்டா எத்தனை பஞ்சாதி அவன் இடையில நிக்கிறான், அங்கே நிக்கிறான். ஒரு சிவராத்திரி கண்டாலும் ஒரு நாள் கண்டாலும் விரதம். ஒரு நாள் ஒரு நாள் நான் 12 மணி சாப்பாடு தான் சரியா 12 தெரிவியோ சரி அப்ப இருக்கிற 12 மணி உடனே இவர் விரதத்துக்கு சம்மதிக்கவர். அவருக்கு 11:30 12 12:30 1 மணிக்கு சமையல் முடியலையோ அவர் தொடங்கி விடுவார். என்ன என்ன உங்க என்ன செய்யற சமைக்கிற 24 மணிக்கு எல்லாம் சமைக்கிற குஜினிக்கு அகப்பியோட அங்கேயும் போற இங்கேயும் என்ன செய்யற தூக்கம் பார்க்கணும் திருவலையும் தேங்காயம் கொண்டு குஜினிக்கு அங்கேயும் இங்கே போற. உங்க என்ன கிரிக்கெட் அடிக்கிறீங்க பருகுது பட்டுகுது பட்டுகுது சமைக்கிற இவ்வளவு நேரம் கோபம் கோபம் பசி விரதம் எங்களுக்கு கோபம் வரும். கோபம் வரப்படாது வரப்படாது. இப்படி எல்லாம் சமைச்சு சமைச்சு இந்த விரதம் பாருங்கோ கொஞ்சம் கூட்டிவிடும் கொஞ்சம்
இந்த விரதம்டா பாருங்க, காலமையில ஒன்றையும் சாப்பிடக்கூடாது. ஓ, காலமையில சாப்பிடுறேன். காலமையானையும் சேர்த்து மத்தியானம் பெரிய தலைவாழையில போட்டு சிறுப்புட்டியில இவற்ற வாழைக்க பெரிய தலைவாழையில வெட்டி என்ற ராஜா இருந்து புடிச்சாரண்டா ஒரு புடிதான், ஒரு புடிதான் சாப்பிட முடியும். கண்கொண்டு எல்லாம் வீங்கி, முகமெல்லாம் சவத்து சவத்தோ சிவத்து சிவத்து, உடம்பெல்லாம் வேத்து வேத்து தச்சையில சாப்பிட்டுட்டு சரிஞ்சாரண்டா. அவங்க 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 பாத்தி எழும்ப மாட்டாம எழும்புற பாத்தி சாப்பிட்டுட்டு சரிஞ்சாரண்டா, சாப்பிட்டுட்டு சரிஞ்சாரண்டா, குடிச்ச சொதி காது கால வேணும். கேட்டியாளே, தச்சமயம் சாப்பிட்டுட்டு எழும்பினாரண்டா வேட்டிய விட்டுட்டு தான் எழும்புவேன். ஏன் சாப்பிட நுழைச்சு விட்டவர் மறந்து போன. இதே விரதம். விரதம் பசித்திருக்கவும், பசித்திருக்கும், ருசியை அடக்கவும். ஆமா, பசித்திரு. ஆமா. அடுத்து தனித்திரு. ஓஹோ, தனித்திரண்டா என்ன? பொஞ்சாதி பிள்ளைய விட்டுட்டு போய் தனியா இருக்கலாம். வந்த நேரத்துல இருந்து பொஞ்சாதி பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. இனி என்னது? அதாவது தனித்திரண்டா நெஞ்சத்தில் மேலே இறைவனை வச்சு அப்படியே முருகன் சிலையை தூக்கி நெஞ்சுக்கு மேல வைக்கவும். தம்பிடே, ஒரு பாறாங்கல்ல கொண்டு வந்து நெஞ்சாங்கட்டையில வச்சு அது லஞ்சு போட்டோம். அது இல்ல, அப்ப நெஞ்சத்திலே இறைவனை வைக்கிறது. அதப்படி அடுத்து விழித்திரு. நல்ல நாடகமா விடிய விடிய பார்த்து விழித்திரு. என்ன ஏன் நாடகத்தை ஞாபகப்படுத்துகள்? இந்த ஜனம் இப்ப நாடகம் கிடவும் எல்லாமே அற்புதமா இருக்குதுகள். இதுகளுக்கு இப்ப போய் நாடகத்தை ஞாபகப்படுத்துறீர்கள், அப்படி எல்லாம் சொல்லப்படாது. அதாவது விழித்திரண்டா இறைவனை தியானிக்கிறது. ஆண்டவனை உங்களுடைய வாயால போற்று. எந்த நேரமும் இறைவனை தியானிக்கலாம். இறைவனை தியானிப்பதற்கு நேரங்காலம் தேவையில்லை. இப்ப பாருங்க டேய் வடிவாக்கள், பசித்திரு முதலாவது எழுத்து என்ன? என்னடா? தனித்திரு முதலாவது எழுத்து என்ன? விழித்திரு முதலாவது எழுத்து என்ன? இந்த மூண்டையும் சேர்த்து வாசிங்கோ. கெட்டிக்காரன். இப்படி பதவி, இப்படி பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து விரதம் இருப்போமே, ஆனால் நாங்கள் விரும்புகின்ற பதவி எங்களுக்கு வரும், எங்களை வந்து சேரும். இப்படியாக தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அந்த எம்பெருமான நினைத்து, பரமேஸ்வரன் நினைத்து விரதம் இருக்கிறாங்க. காலம் உருண்டது. ஆமா, இந்த குழந்தை பிரச்சனை பாருங்க, எங்கட வீடுகள்ல பெரிய பிரச்சனை. அது என்ன? இப்ப தச்சையில ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் 2 வருஷம் புள்ள இல்லையண்டா, கவனிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரி தொடங்கி விடுவா. பக்கத்து வீட்டுக்காரிக்கு தானே பிரச்சனை. ஏனென்றா அவ வருஷத்துல 2 பொருளா இவ பொறாம இருக்கா, அவ கோவம் வெறந்தானே. அப்படி ஒரு சங்கதி இருக்கும். ஓ, சும்மா வருவா பின்னேரத்துல வலிய சண்டை கிளப்பிட்டு போடுவா. வருவா பின்னத்துல மச்சாள் என்ன, மச்சாள் என்ன இங்கடி உன்னையோண்டு கேட்க வேணும்னு நெச்சனானடி மச்சாள். என்னத்தானே எல்லாம் கேட்கற நீ கேள மச்சாள். இங்கடி என்ன உண்ட குக்காளிന്റെ பொடிச்சு கடி கல்யாணமாகி 2 வருஷமா போச்சோடி ஒண்டையும் காணேன். உனக்கு நடி விஜய் ஏண்டி மச்சாள்? உனக்கு விஜய் ஏண்டி? அவன் போய் வெளிநாட்டு கண்டு போய் இடையில நிக்கிறான். இப்ப 1.5 வருஷமாச்சு அவளை இங்க உள்ள புறையில்ன்ற ஒரு கேள்வி. மாப்பிள்ள வெளிநாட்டிலேயே இல்ல. 3 பேத்துல இப்ப வரைக்கும் மாப்பிள்ள வெளிநாட்டிலேயே. இவாக்கு இப்பதான் நெஞ்சுக்க தண்ணி வந்தது. இவ்வளவு நாளும் அவக்கு ஒரு முட்டு, ஒரு இழுப்பு, ஒரு அடைப்பு. இதப்போ நான் இதை கேப்பன் அடுத்த பிரச்சனை அடைவாசி பேருக்கு முட்டு. அதனால இவர்கள் ஏசுவதை சில பொம்பளைகளுக்கு பாருங்க, எல்லாரும் இல்ல, ஒரு சில பேருக்கு ஒரு பொழுதுபோக்கு, சும்மா போகணும், ஆனா வலிய சண்டைகளை பீடு போடுகிறார். இவர்கள் ஏசுவதை இந்த மேலே கண்டாள், அழுது புரண்டாள், அம்பிகையை வேண்டுகிறாள். அம்மா, என்னை பார்த்து இந்த ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் என்ன சொல்லி பேசுகிறார்? எப்படி பேசுறாங்க? அம்மா, என்னை பார்த்து பிள்ளை இல்லா பாவி என்று இந்த மாதர் எல்லாம் பேசுகிறார்கள். பிள்ளை இல்லா பாவி என்று, நான் பாவி என்று இந்த மாதர் எல்லாம் பேசுகிறார்கள். நான் குழந்தை இல்லா பாவி என்று, நான் பாவி என்று இந்த மாநிலத்தோர் பேசுகிறார்கள். நான்
பாவி என்று நான் பாவி என்று இந்த மாநிலத்தோ பேசுகிறார்கள். அம்மா பிள்ளை இல்லை என்று சொன்னார்கள், கவலைப்படவில்லை. குழந்தை இல்லை என்று சொன்னார்கள், கவலைப்படவில்லை. ஆனா ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் பேசக்கூடாத வார்த்தை, சொல்லக்கூடாத வார்த்தை, ஜீரணிக்க முடியாத ஒரு வார்த்தை, அதை கூட சொல்லி பேசுகிறார்கள். அம்மா என்ன வார்த்தை? அம்மா என்னை பார்த்து நான் மலடியோ மலடி என்று, நான் மலடி என்று இந்த மாதரெல்லாம் பேச வைத்தாய். நான் மலடியோ மலடி என்று, நான் மலடி என்று இந்த மாதரெல்லாம் பேச வைத்தாய். நான் மலடியோ மலடி என்று, நான் மலடி என்று இந்த மாதரெல்லாம் பேச வைத்தாய். இந்த மாதரெல்லாம் பேச வைத்தாய். அம்மா என்ன? பிள்ளை இல்லை என்று சொன்னார்கள், ஆமா. குழந்தை இல்லை என்று சொன்னார்கள். ஓஹோ. ஆனா மலடியோ மலடி என்று என்னை தூற்றுகிறார்கள். அம்மா இது என்ன சோதனை, இது என்ன சோதனை என்று அழுகிறாள், புலன்புகிறாள், கதறுகிறாள். ஆமா. காலம் உருண்டது. ஆமா. ஒரு நாள் இந்த அம்பாள் இருக்காளே, அவ என்ன பண்றா, இந்த ஐயனாகிய சிவபெருமான இடத்துல போகிறாள். ஓஹோ. பரமேஸ்வரன் இடத்துல போகிறாள். ஆமா. பெருமானே, என்ன இறைவா, என்னங்க இது? பூலோகத்திலே ஒரு ராஜனும் ராஜாத்தியும் தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கடுந்தவம் இருக்கிறார்கள். ஆமா. எம்பெருமானே, மற்றவர் புரியும் மாதவம் கண்டு சிற்றிடையும் மற்றவர் புரியும் மாதவம் கண்டு சிற்றிடையம்மையப்பட்டி தொழுது, மற்றவர் புரியும் மாதவம் கண்டு சிற்றிடையும் மையப்பட்டி பன்னடி தொழுது, சிற்றிடையும் மையப்பட்டி பன்னடி தொழுது. அம்பிகையே, ஆமா. அந்த வர்தம்மக்கு இந்த நல் பிறப்பில் மைந்தர் இல்லை என்று மருத்துவர் உரைத்தார். அந்த வர்தம்மக்கு இந்த நல் பிறப்பில் மைந்தர் இல்லை என்று மருத்துவர் உரைத்தார். அந்த வர்தம்மக்கு இந்த நல் பிறப்பில் மைந்தர் இல்லை என்று மருத்துவர் உரைத்தார். மைந்தர் இல்லை என்று மருத்துவர் உரைத்தார். தம்மக்கு இந்த நல் பிறப்பில் மைந்தர் இல்லை என்று மருந்தவர் உரைத்தார். அம்பிகை விடுவாளா? என்ன பண்ணி? அம்மா வல்லவா, இரக்கம் உள்ளவள், ஜீவகாருண்யம் உள்ளவள். அவள் எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறாள், எம்பெருமானே, அவர்கள் தங்களை மாத்திரம் வணங்கவில்லை, என்னையும் சேர்த்துத்தானே வணங்குகிறார்கள். ஆனதுனாலே இறைவா, எப்படியாவது என் பொருட்டொரு சூழல் தப்பில்லாதவர்க்கு தந்தருள்க என்றாள். எப்படியாவது என் பொருட்டொரு சூழல் தப்பில்லாதவர்க்கு தந்தருள்க என்றாள். எப்படியாவது 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 என் பொருட்டொரு சுடல் தப்பில்லாதவர்க்கு தந்தருள்க என்றாள். தப்பில்லாவது என் பொருட்டொரு சுடல் தப்பில்லாதவர்க்கு தந்தருள்க என்றாள். எப்படியாவது என் பொருட்டு ஒரு சுடல் தப்பில்லாதவர்க்கு தந்தருள்க என்றார். அம்பிகையே, ஆமா, நானும் அவர்களுக்கு இந்த பிறப்பிலே குழந்தை இல்லை என்று சொல்லுகிறேன். அதானே. நீயோ
அவர்களுக்கு இந்த பிறப்பிலே குழந்தை கொடு என்று சொல்லுகிறாய். ஆமா. அவர்களுக்காக நீ பரிந்து பேசுகிறாய். ஓஹோ. ஆனபடியினாலே நீ போய் அவர்களுக்கு குழந்தையாக புறா போய் புறா போ. அம்பிகை அழுதாள். இறைவா, ஆமா, கணவனை விட்டு மனைவி எப்படி பிரிந்து வாழுவது? பரவாயில்லை, பிரியலாம் போ. உதாரண கதை இது எங்கட வீட்டு கதை. கணவனை விட்டு மனைவி எப்படி பிரிந்து வாழுவது? அதானே. சிவம் இல்லையே சக்தி இல்லை. ஓஹோ. சக்தி இல்லையே சிவம் இல்லை. ஆமா. சும்மா சொல்லுவேனும். டேய், சக்தி இருந்தா செய் செய். அல்ல சிவமேண்டு அப்படி தலையில கைய வச்சு கொண்டு ஏலா தனியா நிக்கலா. தனியா போயிருந்து சிவம் தனித்து சிவம் தனித்து இயங்குவது கிடையாது. ஆமா. சக்தியும் சேர்ந்தாத்தான் இயங்கும். அதானே. எம்பெருமானே, என்ன வேண்டுவார் வேண்டுவதை ஈகின்ற விமலமூர்த்தி தாங்கள். ஆமா. தாங்கள் அப்படி சொல்லலாமா? அதானே. அம்பிகையே. ஆமா. பாருங்க, என்ன நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தாதான் மின்சாரம் கூட எரியுது. ரெண்டு வயர் இல்லையண்டா மின்சாரம் கூட எரியாது. அம்பிகையே, ஆமா, உன்னுடைய முகத்திலே ஒரு கவலை இருக்கிறது. ஒரு கோளாறு இருக்கிறது. ஆமா. நீ முன்பு தக்கனுக்கு மகளாக பிறந்தவள். ஆமா. தக்கன் என்னை எதிர்த்தவன், என்னை வஞ்சித்தவன். ஆமா. தக்கன் உனக்கு வைத்திருக்கிற பெயர் தாட்சாயின். ஆமா. அந்த பேருக்கும் உனக்கும் பொருத்தம் இல்லை. அது சில பேருக்கும் சில பேருக்கும் பொருந்தாதுதானே. சில பேருக்கும் சில பேருக்கும் பொருந்தாது. அப்படி இல்ல. அப்ப சில பேருக்கு இருக்கிற பெயர் பொருத்தம் இல்லை. அதப்படி உதாரணத்துக்கு சொல்லடே, என்ன போல ஒரு ஆளுக்கு வெள்ள ஜாமீன் வைக்கலாம். உங்களை போல ஆளு இந்த ரெண்டு போக்கட் லைட்டுக்கு ஆள தெரியலையா வச்சு வெள்ளச்சாமி என்று பேரான். பொருத்தம் இருக்காது. இருக்காது. அந்த தாட்சாயினி என்ற பெயர் பொருத்தம் இல்லை. ஆமா. அந்த பெயர் உன்னை விட்டு நீங்க வேண்டுமாக இருந்தால், ஆமா, நீ மறு அவதாரம் எடுக்க வேண்டும். எப்படி? அவ்வளவுதான். அம்பிகையின் உடலம் சூலமாகியது. ஆமா. விடிய கால வேளை. அந்த இமவான் பர்வதராஜன் இமயமல சார்லருகே சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்கிறான். ஆமா. தவம் இருக்கிறான். ஓஹோ. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. 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 இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. கோகலியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க. கோகலியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்றிப்பான் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்றிப்பான் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய, 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 நமச்சிவாய. அந்த பர்வதராஜன் இமயமலச்சாரலருகே சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்கிறான். சனப்பொழுது தவத்தை கலைச்சு கண் விழித்து பார்க்கிறான். என்ன அதிசயம்! என்ன அதிசயம்! அவன் முன்னையிலே 1008 பொற்தாமரை மலர்களை கொண்ட இதழ்களிலே ஒரு அழகான குழந்தை ஒன்று தோன்றியது. அழகான பெண் குழந்தை. பெண் குழந்தை. ஆமா. ஓடி போனான். ஆமா. இமவான் குழந்தைய பார்த்தான். ஓஹோ. இமவான பார்த்து குழந்தை என்ன பண்ணால் தெரியும்? என்ன பண்ணினா? இமவான பார்த்து குழந்தை சிரிச்சாளா. சிரிச்சாளோ? ஆமா. எப்படி சிரிக்கும்? உடனே பிறந்த குழந்தை எப்படி சிரிக்கும்? அதுக்கு பல்லில்ல, எப்படி சிரிக்கும்? பல்லில்லையோ? குழந்தை பொக்கு வாயால சிரிச்சுதான். குழந்தைக்குங்கால வேறங்கோ பொக்குவே. அப்ப அது சாகுற கிழவன் கிழவிக்கோ பொக்குவே இல்ல. குழந்தைக்கும் பொக்குவே, கிழவனுக்கும் பொக்குவே. குழந்தைக்கு பொக்குவே, கிழவனுக்கு நல்லவே. குழந்தைக்கும் பொக்குவே, கிழவனுக்கும் எப்படி 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 மைய பல்லில்லாதவ என்னவ? பல்லில்லாதவ என்னவ? பொக்குவே. குழந்தைக்கு பல்லில்ல. ஓஹோ. என்னவ? பொக்குவே. அப்புறம் அப்ப சந்தேகத்தை போக்குவேன்.
அப்புறம் அப்புறம் என்ன கேட்டியலையா அப்ப இந்த பல்லு பாலோ பால் இல்ல பல்லு பல்லோ அது இடையில கொழுவினது കളറദ്വാങ്ങിനാ ஒவ்வொண்டா கலரும் சிலருக்கு செட்டா கலரும் சிலருக்கு நின்றா போல ஒரு அடியா கலட்டியும் கொடுப்பாங்க கையில சில பேர் கலட்டியும் வெப்பினம் அது இந்த கட்டின பல் என்ன பல்லு கட்டின பல்லு கட்டுப்பல்லு விடியவில்லை கலட்டி வச்சுட்டு போட்டு கலட்டி கிணத்துல வச்சுட்டு முகங்கள்வோ காகம் கொண்டு தென்னம்பட்டுக்க வைக்க பிறகு ஆள் முடிச்சு ஏற்றி எடுக்க அது பெரிய எல்லாருக்கும் பிறக்கிற பொழுதும் பொக்குவ இறக்கிற பொழுதும் பொக்குவ இந்த குழந்தை பொக்குவாயால சிரிச்சாலாம் இவன் பாரி தூக்கி அணைத்து கொண்டு ஓடோடு சென்று தன்னுடைய மனைவியாகிய மேனகையில கொடுத்தான் அந்த அம்மா பண்போடும் பாசத்தோடும் பரிவோடும் மார்போடு அணைக்கிறாள் என்ன அதிசயம் மலடி என்று இருந்தவள் தாய்மை பெற்று விட்டாள் அந்த அம்மாவினுடைய திருமுறைகளிலே இருந்து பால் சொருகிறது அந்த பாலை உண்டு மகிழ்கிறாள் இந்த குழந்தை பர்வதராஜனுக்கு மகளாக கிடைத்ததனாலே அந்த குழந்தைக்கு பார்வதி என்று பெயர் வைத்து செல்ல சிறப்பாக வளர்த்து கொண்டு வருகிறார்கள் அவளை பாலூட்டி வளர்த்தார்களாம் தையலாம் பார்வதியை முறைப்படி பாலூட்டி சீராட்டி அழகாக தாலாட்டி வளர்க்கிறாங்களாம் அழகாக தாலாட்டி வளர்க்கிறாங்களாம் ஆராரோ கண்ணே அரிரோ அரிரோ ஆராரோ ஆராரோ கண்ணே அறிவரோ அறிவரோ காணும் காணும் எங்க போனாலும் பாருங்க நாங்கள் இந்த தாலாட்டு பாட்டை விடுறே இல்ல ஏனண்டா டேய் எங்க போற இரு எங்க போனாலும் இவங்களுக்கு எல்லாம் தாலாட்டு பாடு பாட இல்ல பாருங்க ஏனண்டா இந்த நாகரிகம் வளர 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 எங்களுடைய அம்மா மேல தங்கச்சி மேல எல்லாம் இப்ப இந்த தாலாட்டு பாட்டு இப்ப பிள்ளைகளுக்கு பாடுற இல்ல ஒரு தரம் பாடுற இல்ல பாடுற மாத்தி போட்டாங்க தாலாட்டுகளை என்னண்டு தாலாட்டு பாட்டை இப்ப மாத்தி போட்டினான் தாலாட்டு பாட்டு மாத்தி போட்டு இப்ப சினிமாவில புதுசா கூட தாலாட்டு பாட்டுகள் வருது சினிமாவில தாலாட்டு பாட்டு அது பாடினா தான் இப்ப பிள்ளைகள் நித்திர கொள்ளும் தம்பிடே சினிமாவில தாலாட்டு பாட்டு கேட்ட நீ அவன் கேட்கல நல்ல ஓடி என்ன சினிமாவில தாலாட்டம் எங்கடைய ஆச்சிமார் குட்டிமார் நெஞ்சில வச்சு மடியில வச்சு கட்டில வச்சு தொட்டில வச்சு புள்ளியண்ட பாசத்தோட முத்தே பவளமே முழுமதியே கண்ணுறங்கு கண்ணே உறங்குறங்கு கண்மணியே கண்ணுறங்கு பச்சை இழுப்பவட்டி பால்வடிய தொட்டில் கட்டி நிறைய புல்லு போட்டு மெய்ய இதுகள் எல்லாத்தையும் விட சினிமாவில தாலாட்டு பாட்டு வந்ததோ கேட்கல நீங்க உங்களுக்கு தெரியுமோ ஐயோ அன்றைக்கு நான் ரோட்டால வந்து கொண்டிருக்கிறேன் முன்னுக்கு ஒரு பொம்பளை புள்ள போகுது தாலாட்டு சைக்கிளை உருட்டி கொண்டு போகுது பின்னாலே ஒரு பொடியன் பாடிக்கொண்டு போறான் என்னண்டு சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் தாலாட்டு எப்படி இருக்கு மதிக்கரை ஓரமா எட்டி எட்டி பார்க்கும் காதல் சுகமானது நல்லா இருக்கு இதை ஒரு தாலாட்டு சோக்கான தாலாட்டு பங்க வேற இந்த பொம்பளை பிள்ளைகள் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் அதுல ஒன்று இப்படி இப்படி கை தட்டுது எப்படி இருக்கும் பாட்டு நல்ல பாட்டு உண்மைதான் பாருங்க சினிமாக்காரங்களும் என்னத்தை எழுதுறது அவங்களும் அந்த நாளையில இருந்து எழுதி கலைஞ்சு போனாங்க அந்த நாளையில எல்லாம் பாட்டுகள் வந்தது சினிமா பாட்டுகள் எப்படி அந்த நாளையில எப்படி வந்தது தெரியுமே மெதுவா மெதுவா தொடலாமா தொடலாமா உன்மேனியிலே கை படலாமா படலாமா அதாவது ஒரு காதலன் காதலியை பார்த்து தொடுவதாக இருந்தாலே உத்தரவு கிட்டதான தொடுவான் அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டேன் ஜோக்கான பாட்டு இப்ப காதலி கேட்க போனா அப்படி தோளால இடிச்சு போட்டுதான் ஐ லவ் யூ இங்க அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டேன் ஜோக்கான பாடுங்க வெல்ல 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 வெல்லம்மா வெல்ல 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 வெல்லம்மா வெல்ல 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 வெல்லம்மா வெல்ல 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 அப்படி பாடு எங்க அர்த்தம் கண்டுபிடிங்க பாப்போம் அது வந்து ஓஎல்லுக்கும் ஏஎல்லுக்கும் இடையில வந்த பாட்டு ஓ லெவல் லெவல் வெல்லம் ஓஎல் முடிய ஏஎலுக்கு மாறணும் ஏஎலுக்கு மாறணும் உண்மைதான் பாருங்க
எனக்கு வர கோவத்துக்கு உங்களை எல்லாம் என்ன வேணும்னு தெரியுமே, நாங்கள் எல்லாம் யாருன்னு தெரியுமே. நாங்கள் எல்லாம் யாருன்றே தெரியாது, நாங்கள் எல்லாம் மனுஷர் நாங்கள் எல்லாம் தமிழர்கள். எங்களுக்கு ஒரு மரபு இருக்கிறது, எங்களுக்கு கொண்டு ஒரு கலகலாச்சாரம் இருக்கிறது. அந்த நாளையில இருந்து இன்று வரைக்கும் பாட்டில பிறந்து பாட்டில வளர்ந்து பாட்டில போற இனம் எங்களுடைய தமிழினம். எல்லாரும் பாட்டிலானே போறோம், பாட்டில தானே போறோம், பாட்டில போய் 4 பேர் தூக்கி கொண்டு போய் பாட்டிலானே வைக்கிறோம். அப்படி இல்ல, அப்ப அதாவது போகின்ற பொழுது கூட பாட்டோட போறது. அந்த நாளையில எல்லாம் குழந்தைகள் பிறந்த உடனே பாட்டு இருக்கு. குழந்தை பிறந்த உடனே பாட்டு, குழந்தை பாடுனதோ தாய் பாடு. அந்த நாளையில எல்லாம் குழந்தைகள் எல்லாம் எங்க பிறந்த? குழந்தை எங்க பிறகு ஆஸ்பத்திரியில. ஆஸ்பத்திரியோ? ஆஸ்பத்திரி வர முதலே பிரசவம் நடந்தது. ஆஸ்பத்திரி வரக்கு முன்னும் குழந்தை பிறந்தது. அந்த நாளையில எல்லாம் குழந்தைகள் எல்லாம் எங்க பிறந்த? அங்க பின்னுக்கு ஆட்சி இருக்கிறா கேளுங்க. அந்த நாளையில எல்லாம் பிரசவம் எல்லாம் எங்க நடந்தது? அந்த நாளையில எல்லாம் பிரசவம் எல்லாம் வீட்டிலதான். வீட்டில் நானும் வீட்டுல தான் பாருங்க, நான் அடுப்படிக்கல. அடுப்படிக்கல அடுப்பு கிட்ட அதான் நல்லா கறி பிடிச்சு கேட்டியாலே. அப்ப வீட்டில பிரசவம் அப்ப டாக்டர் அந்த நாளையில டாக்டர் மாரங்கள எங்கால ஒரு 10 புள்ள பெத்தவதான் பெரிய டாக்டர் டிஎம்ஓ. அப்ப படிக்க தேவையில்ல, 10 பெத்தா பெரிய டாக்டர். புள்ளப்புற பாக்குறா 10 புறவன். கேட்டியாலே. அப்ப 6-7 பெத்தவன் 5-6 பெத்தவன் அசிஸ்டன்ட் மேல் நர்ஸ். கேட்டியாலே. இந்த 2-3 பெத்தவன் 2-3 பெத்தவாண்டா வெளியில எடுத்து கொடுக்கறதா? எடுத்துக்கிட்டு கொடுக்க. இந்த கத்திரி அப்பா கத்திரிக்கு ஒழுங்கால இந்த கருக்கு மட்டும். கேட்டியாலே. அப்ப ஒன்றும் அந்த பக்கம் போப்படா பிள்ளைகள் பொறாதாக்கள். இவங்க எங்க போறாங்க? டேய் நீ எங்க போற? இங்க வா. அவங்க பிள்ளை பேரு பார்க்க போறாங்க. கேட்டியாலே. இப்படி எல்லாம் அந்த அந்த பக்கம் போப்படாது. குழந்தைகள் குழந்தைகள் பொறாதாக்கள் அந்த பக்கம் போப்படாது. அந்த நாளையில டேய் நீ எங்க போற? யாருவன போய் தாய கேட்க போறான். அந்த நாளையில நீ எங்க பெத்த? நீங்க அதுக்கு தானே ஓடுறான். என்ன அந்த நாளையில வீட்டுல பிள்ளைகள் பிறந்த உடனே வீட்டுல பிள்ளைகள் பிறந்த உடனே எங்களுடைய ஆட்சிமார் பூட்டிமார் எல்லாம் அந்த அம்மாவை சூழனண்டு அந்த அம்மாவினுடைய உடம்பினுடைய போக பாட்டு பாடுவார்களாம். எப்படி பாடுவாங்க? ஆம்பளை பிள்ளை பிறந்தா கொஞ்சம் பெருமையா பாடுவார்களாம், கூறகட்டி பாடுவார்களாம். எப்படி? அரிசி பொதியோடும் வந்தாயோ தம்பி, அரிசி மலை நாடும் கண்டாயோ தம்பி. அரிசி பொதியோடும் வந்தாயோ தம்பி, அரிசி மலை நாடும் கண்டாயோ தம்பி. அரிசி பொதியோடும் வந்தாயோ தம்பி, அரிசி மலை நாடும் கண்டாயோ தம்பி. அரிசி பொதியோடும் வந்தாயோ தம்பி, அரிசி மலை நாடும் கண்டாயோ தம்பி. இப்படி ஆம்பளை பிள்ளை பிறந்தா கொஞ்சம் பெருமையா பாடுவார்களாம். அப்ப நான் நினைக்கிறேன் பொம்பளை பிள்ளை பிறந்தா இப்படி பாடி இருப்பேன். எப்படி? நான் பாடி காட்டுறேன். எப்படி? சட்டி பானையோட வந்தாயோ தங்கச்சி, பொட்டி கடகம் கொண்டு வந்தாயோ தங்கச்சி. என்ன ஏன் அப்படி பாடி இருப்பினம்? ஏனண்டா ஆம்பளை அரிசியோட வந்தா, ஆமா, பொம்பளை பொட்டியோட நின்றா தானே பாங்கலா. இது எனக்கு தெரியாது. பாட்டுல பிறந்து பாட்டுல வளர்ந்து ஒவ்வொரு அசைவுக்கும் பாட்டு இருக்கு. அந்த நாளையில இந்த மூக்கு பிடிக்க கூட பாடி பாடி மூக்கு பிடிப்பினமா. நல்ல நல்லெண்ணெய சுட வச்சு சுட அப்படியே மூக்கு கவிட்டு மூக்கு கவிட்டு தானே இப்படி வீங்கி போய் கிடக்கு. அந்த நாளையில நல்லெண்ணெய சுட வச்சு ஆற வச்சு இங்க இருந்து மூக்க அப்படியே அம்மத்தி புடிப்பினம். அங்க பேர் வாங்க மூக்க பேரு அம்மா அம்மா பிடிக்கல. பிடிக்கத்தவங்க அழுத ஒண்ண விட்டுட்டான். அவன் நாடகத்தை விட்டுட்டு மூக்கு பிடிச்சோண்டு நேரம். அதுதான் அந்த நாளையில எப்படி மூக்கு பிடிக்கிறதே பாடி பாடி மூக்கு பிடிப்பார்கள். பாடி பாடி நக்கு மூக்கில்ல நக்கு பாடி பாடி மூக்கு பிடிப்பார்களா? எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கேன். இந்த அழுகிறதுக்கு கூட இசையோடு அழுகிற இனம் எங்களுடைய தமிழினம். அழுகிறேன் பாருங்க இசை. அப்ப அழலாம் தானே. அப்படி அழுகிறதே நீச்ச உண்மைதான் பாருங்க. ஒரு தரக்கும் இப்ப அழ தெரியாது. தெரியாது. ஆற்ற இறப்பு விட்ட போனாலும்
ஆற்ற எத்த விட்ட போனாலும் அங்க போகுது என்ன விடுங்கோ அது போனா போட்டு நீ இது எடுத்து குடிக்கடி போன பங்க போகுது நேற்றுதான் அது போகட்டும் புற கொண்டு வர நீ குடி. ஐயோ ஐயோ அக்கால் பங்க போகுது போகட்டும் விடு. ஐயோ கேட்டீங்களே என்ன இப்படி ஒரு தருக்கு மழை தெரியாது. அன்றைக்கு ஒரு சம்பவம் என்ன தமிழங்காரன் செத்து போனான், தங்கச்சியார் கனடாவில இருந்து வந்தான். கனடாவிலே ஓ வந்த வரத்துக்கு முன்னாடி தொடங்கினான் ஒரு தொடக்கம். என்ன பெத்த அண்ணாவோ அவளுக்கு தெரியல ரேபத்ததோ தமிழன் பெத்த. கனடாவில போனோம்னா மறந்து போச்சு, அழ தெரியாது. அங்க ஒரு ஆட்சி அழுகிறா. எங்க இங்க இல்ல கதையில அதாவது உயிர் பிரிகின்ற வேளையில் ஒப்பாரி என்று சொல்றது எங்களுடைய பாட்டிமார் கூட்டிமாருடைய உள்ளத்தில் இருந்து சொற்சுவைகளாக வரும், பொருள் சுவைகளாக வரும். அதாவது அது கவிஞர்களால கூட கற்பனை பண்ண முடியாது. அந்த ஆட்சி அழுகின்ற பொழுது கூடி நின்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அழுதார்களாம். எப்படி அழுதா தெரியுமா? எப்படி? எனக்கு நிலவோ நில உதவி நாஜத்துறையாரே அழகுள்ள ராஜாவே எங்கே அழகு பிராமணனே எனக்கு நிலவு ஒட்டா ஐயாருதவி ராஜா எனக்கு பொழுதோ பொழுதுதவி ராஜத்துறையாரே அழகுள்ள ராஜாவே எனக்கு பொழுது விட்டா ஐயாருதவி. கேட்டியலே கேட்டியலே புது வீட்டில உள்ள ஆட்சி அழுகுறேன். இங்க ஒரு கொண்டாவில் ஒரு செத்தவருண்டா யாழ்ப்பாணத்திலிருந்து வருவன் 4 தரம் போன் எடுத்து சொல்லித்தான் வருவன். ஆமா ஆமா கேட்டுக்க வர துவங்கி விடுவான். எப்படி? எனக்கு காகம் கரையவில்லை, எங்களை கண்டவையோ சொல்லவில்லை. அது பொமாலிட்டிக்கு சொல்லி அழுகிறது. இதுகளை நாங்க மறக்கக்கூடாது. எங்களுடைய ஒப்பாரிகளை, எங்களுடைய தாலாட்டு பாடல்கள், கிராமிய பாடல்களை நாங்கள் மறக்கக்கூடாது. அது எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம். எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு நிலைத்திருக்கின்றபடியினாலேதான் அந்த காலத்தில இருந்து எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் அவங்களுடைய பண்பாட்டு நிகழ்வுகளை சிறப்பாக செய்கிறார்கள். அந்த வகையில இந்த ஆலயத்தில் கூட இன்றைக்கு சிவராத்திரி விழாவை இது எங்களுடைய பண்பாட்டினுடைய அடையாளம். உண்மையில இந்த இளைஞர்கள் பாருங்க, அந்த முன்னெடுத்திருக்கின்ற இந்த காரியங்கள் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய பண்பாடு. ஒவ்வொருவரும் அதை சிந்திக்க வேண்டியது. அந்த வகையில தாலாட்டு பாட்டுகளை எல்லாம் மறக்கப்படாது. அன்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள மடியில புள்ளைய வச்சு கொண்டு தாலாட்டு வடிவா பாருங்க, சோக்கான தாலாட்டுங்க வடிவா பாருங்க, வடிவா கேட்க சோக்கான தாலாட்டு கேட்டியலே. என்ன தனிய மண்ணெண்ணையோ இல்ல பெட்ரோலும் கலந்ததோ? இது தாலாட்டு பாட்டு. தாலாட்டு அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தேன். ஏன் நாய கூப்பிடு இப்படி கேட்டா நேதானே வரும். தனக்கு என்ன போட போயினும். எங்களுடைய தாலாட்டு பாடல்கள், எங்களுடைய பண்பாடுகளை நாங்க மறக்கப்படாது. எவ்வளவுதான் நாகரிகம் வந்தாலும் இந்த நித்திரை குழந்தை பருவத்துல நித்திரை கொண்டு முடிச்சு போடணும். வளர 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 நித்திரை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஆனதுனால இப்படியாக பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்க்க இந்த பார்வதி தேவியும் நாளொருமே நீ பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தாளாம். ஓஹோ, அவள் எப்படி வளர்கிறாள்? அவள் சின்ன சின்ன காலெடுத்து சிங்கார மன்னன் நடை நடந்து, சிங்கார மன்னன் நடை நடந்து, அவள் சிங்கார மன்னன் நடை நடந்து பையன் தாளம் விட்டு தலைநடை நடந்து வருவாளாம். அவள் தலைநடை நடந்து வருவாளா. சின்ன சின்ன கால் எடுத்து சிங்காரமான நடை நடந்து அந்த பார்வதி அவளுக்கு காது ரெண்டிலும் பொற்குதம்பை, கழுத்தில் முத்து மண்ணின் மாலை,
மாலை பாலகி பார்வதி தேவியவ பாலகி பார்வதி தேவியவ பல ஜோட்டு விளையாடுவலாம் பல ஜோட்டு விளையாடுவலாம் பாலகி பார்வதி தேவி பாலரோடு கூடி விளையாடுவாளாம். பாலகி பார்வதி தேவி பாலரோடு கூடி விளையாடுவாளாம். ஓஹோ. இந்த பொம்பளை பிள்ளைகளை சின்ன பிள்ளையில பாருங்க, நாங்கள் ஒரு புள்ளையோட ஒரு புள்ள சேர்ந்து விளையாட விடவோம். பொம்பளை பிள்ளை கூடி விளையாட விடவோம். பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையாளு பொம்பளை பிள்ளையாளு ஒரு நாளும் ஒரு புள்ளையோடு ஒரு புள்ளை கூடி விளையாட விடப்படாது. ஏன்? அது கட்டு விடும். பொம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் கொட்டு விட்டு வளராது, நேர வளரும். நேர வளரும். இந்த பொம்பளை பிள்ளைகளை நாங்கள் சின்ன பிள்ளையில அங்க போகாத இங்க போகாத, நீ என்னதுல நினைக்கிற இங்கவா பொம்பளை பிள்ளைகளை நாங்கள் அங்க போகாத இங்க போகாத, அவையோட கதை கதைவியோட கதை காது நாங்கள் கந்தசாமி மாமாவோட நாங்கள் கோவம் அவன் விட்ட போகாதே போகாது. கேட்டியாலே நாங்கள் உங்களுடைய அப்பா இந்த தமக்கையில் இருக்கிற மாமி 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 அவையோட கோபம், அங்க நீ போகாத. தச்சமயம் போனாலும் எதுவும் தந்தா வாங்கி சாப்பிடாத, கையில கொண்டா நான் சாப்பிடுறேன். ஏய் எங்க போற எங்க போற உங்க பார் உங்க இருக்குல இரு நான் இல்ல சொன்ன ஒருத்தரோட போக போறா ஒருத்தரோட சேர போறா. உனக்கு அந்த கோயில் ஐயா இல்ல மோதகந்தர் இல்ல, அவர் வந்தா ஒட்டி நின்று கல்லால் ஏறி இங்க பாருங்க இப்படி தனியா இருக்கணும், ஒருத்தரோட சேரப்படா சேரப்படா. பொம்பளை பிள்ளைகள் நாங்கள் அங்க போகாத இங்க போகாத அவையோட கதைக்காத, இப்படிதான் சின்னல்ல வளர்ப்போம். கோயில்ல கூட்டி கொண்டு போனாலும் தனியத்தான் வச்சிருப்போம், ஒருத்தரோட பேச மாட்டோம். இப்படியான பொம்பளை பிள்ளை வளர்ந்து பெரியவளாகி கல்யாணம் கட்டி புருஷன் விட்ட போன உடனே முதல் வேலையா என்ன இவள் தெரியும்? என்ன இவள் முதல் வேலையா புருஷன் பிரிப்பாள். பிறகு புருஷன் சகோதரத்தை பிரிப்பாள். பிறகு பிரிக்க இடமில்லை என்றா அடுத்த வீட்டு கிணத்தடி வேலையை பிரிப்பாள். அது அடுத்த வீட்டுக்காரனோட வேலை சண்டைக்கு போடுவாள். எப்படி? அது வேலை சண்டை போடுவா. என்ன என்ன உங்களோட வீட்டு கோல் ஏன் எந்த வீட்டு வருவா? எங்கட வீட்டு கோல் உங்களோட வீட்டு கோல் ஏன் எந்த வீட்டு வருவா? எங்கட வீட்டு உங்களோட எங்க போற எங்க போற எங்க போற எங்க உங்களோட வீட்டு கோல் ஏன் எந்த வீட்டு வருவா? எங்கட வீட்டு கோழி எங்கட வீட்டு கோழியோ உங்களோட வீட்டு என்ன பிஜரடி உண்ட வீட்டை போட்டு கோழிலுண்டா எந்த ஷாவல் பருந்தானே. இப்படி பொம்பளை பிள்ளைகள் நாங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து விடுறாரு. இப்படி எல்லாம் கூடி விளையாட விட வேணும். இந்த பார்வதியும் ஒரு புள்ளியோட ஒரு புள்ள சேர்ந்து கூடி விளையாடி வாராள். ஆமா. ஒவ்வொரு ஆண்டையும் தாண்டி 12 வயதை அடைந்து விட்டாள். 12 வயது அடைந்து கண்டாள். 12 வயதடைந்து 12 வயதடைந்து
பருவம் கண்டாள் பன்னிரண்டு வயதடைந்து பருவம் கண்டாள் அந்த பார்வதியால் தான் வளர்ந்தாள் பக்குவம் அந்த பார்வதியால் தான் வளர்ந்தாள் பக்குவம் கன்னி புள்ளை ஆகிவிட்டாள். ஆமா, அந்த கன்னி அழகு பாருங்கோ, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு தனி அழகு. ஓ அது ஒரு ஷோக்கான வடிவு. ஷோக்கான வடிவோ? அது ஷோக்கான வடிவில்ல. பிறகு எங்கட பொம்பளை பிள்ளைகள் தங்களை சோக்கு பண்றது. அது தலைமயிர முன்னால ஒட்டி ஒரு கூட்டடிப்பினம், அது இந்த மோட்டர் சைக்கிள் விடுறாங்க. பின்னாலே ஒரு பத்தி ரக்குவினம், பின்னுக்கு பத்தி. ஓ அது இந்த வேள்வி கிடையாது கட்ட ஒரு பத்தி வேணும் தான். இந்த சில பொம்பளை பிள்ளைகளை பாருங்க, தலைமயிர சுருட்டி 2 கொம்பு விடுவினம். கொம்போ? அது என்னத்துக்கு? கொம்பு. கொம்பு. அது பொடியங்களை யாருமே கேட்டா விட்டா இருக்கிறது. என்ன இப்ப சில பொம்பளை பிள்ளைகளை பார்த்தீங்களே, பொம்பளை பிள்ளைகள் செய்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய அம்மா மாதிரி இல்லை செய்யணும். இந்த இமமேரி எல்லாம் அப்படியே ஷேப் பண்ணி கூறா விடினவனே. ஓ கிழமை 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 காப்பா செய்த 250 ரூபாயாம், புல்லா செய்த 500 ரூபாயாம், நூலால ஷேப் பண்றதாம். கிழமை கிழமை நூலாலே கிழமை கிழமை ஷேப் பண்றதா இமமை. ஒரு அம்மா சந்தையை போய் நூல் பந்து வேண்டி கொண்டு போவோம் தம்பியால போய். அதையும் கவனிச்சிருக்கிறேன். பட்டமேத்த வாக்கும். அன்றைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தன், முகம் எல்லாம் பொள்ளி ஆப்பி இருக்கிறாள். அது இந்த ஐஸ்கிரீம் பங்கானிக்குது பேன் கதையை கேளுங்க. அவன் பின்ன கேட்டேன், என்னடி போன முகம் எல்லாம் வெள்ளையா கிடக்கண்ட. அது நான் பேசியல் செய்தேன். என்ன செய்த? என்னவோ பேசியல் செய்யறதான். வடிவான குழந்தை இப்படி எல்லாம் முகம் எல்லாம் வெள்ளையா எல்லாம் அப்பி போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமே. குளிக்க பார்த்து விட்ட நேக்குட்டி மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. அழக குலைக்கிறது இயற்கையான அழகு, கன்னி அழகு. கனி அழகு. இந்த பார்வதி கன்னி புள்ளை ஆகிவிட்டாள். ஆமா, கன்னி புள்ளை ஆகினுடன் அடுத்தது என்ன தெரியுமோ? அடுத்தது என்ன? அடுத்தது கல்யாணம். கல்யாணம். அந்த பார்வதிக்கு எண்ணி மனம் செய்து வைக்க பெற்றோரும், எண்ணி மனம் செய்து வைக்க பெற்றோரும், எண்ணி மனம் செய்து வைக்க பெற்றோரும், எண்ணி மனம் செய்து வைக்க பெற்றோரும். இளம் வேளையில நங்கை சொல்வாள், அவள் நல்லிளம் வேளையில நங்கை சொல்வாள். எண்ணி மனம் செய்து வைக்க பெற்றோரும், நன்னி இளம் வேளையில நங்கை சொல்வாள். இந்த பொம்பளை புள்ளிகள் பாருங்க, இந்த 20-25 வயசு வந்த பொம்பளை புள்ளிகள், கல்யாண வயசு வந்த பொம்பளை புள்ளிகள் தாயதப்பனுக்கு குறிப்பால சொல்றது. எப்படி அம்மாய் நெய் என்ன? நேற்று நினைச்ச முருகன் கோயில பழனி ஆண்டவர்ல வில்லு பாட்டு பார்த்து கொண்டிருக்கேங்க, எனக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை புள்ளை இருந்தது. பொம்பளை பக்கத்தை கையில புள்ளையோட அவள் என்னோட உரும்புறாகி இந்த கொளிச்சில உண்ட படிச்சவள். அதுக்கு என்ன இப்ப படிக்க? என்னோட படிச்சவள் கையில புள்ளையோட இருக்கிறாள், நானும் பிஞ்ச இருக்கிறேன். இதுக்கு குறிப்பால சொல்றது. இதுக்கு தாதப்பனுக்கு விளங்கலையோ, சமைச்சு வைக்கிற வெப்பில தெரியும். வெப்பில தெரியும். கீரை சட்டிக்கு மேய்ச்சாலண்டா சாம்பலுக்கு கிடக்கும். நான் பிஞ்ச கிடக்குறேன் சமையல் குறிப்பறிந்து கல்யாணம் பேசுறது. பார்வதிக்கு கல்யாணம் பேசுறாங்க, மாப்பிள்ள பாக்குறாங்க. அதை எப்படியோ இந்த பார்வதி கண்டுட்டாள். யாரோ ஒருத்தர் கல்யாணம் கல்யாணம் பேசுறார். மாப்பிள்ள கிப்பிள்ளை கதைக்கிறேன். ஏதோ கனடா சுவிசன் கதைக்கிறேன். கனடாவில சரி விராட்டி கெடியலே உங்களுக்கு அந்த கனடா மாப்பிள்ள சரி விராட்டி நான் கட்டாயம் சுவிசில கொண்டு போட்டு தருவேன். சுவிசில போட்டு விடுறீங்க? கொண்டு போட்டு தரலாம். சரி சரி சரி. கெடியல ஒரு 1000 எடுக்கலாம். இப்படி கதை துவாக்குவினம். இப்படி கல்யாணம் பேசுவினம். ஒருத்தர் வாரார் கல்யாணம் கல்யாணம். அன்றைக்கு அங்கே ஒரு ஆட்சி சொன்னவன் என்னண்டு, கனடாவில் ஒரு 40 போச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை பிள்ளைக்கு. அதுக்கு வந்து மகளுக்கு சொல்றாடி அந்த பொட்டையடி அவன் தங்கச்சியார். அதுக்கு கனடாவில கல்யாணம் சொல்லி வந்துட்டு அது மோல் சொல்லிச்சு. அதுக்கு 40 வயது வருமுன்னா ஆட்சி சொன்னா அது டைவோர்ஸ் மாப்பிள்ளையா. டைவோர்ஸ் மாப்பிள்ளைய தான் ஆட்சி. அது டைவோர்ஸ் மாப்பிள்ளையா. இப்படி நடக்குதுதான். ஒரு பாடுறார் கல்யாணம் கல்யாணம் பண்ணி பேசுறாரு, மாப்பிள்ளை கிப்பிள்ளைன்னு கதைக்கிறார். எங்கட பொம்பளை பிள்ளைகளா நேர யாருட்ட போங்க சரி பேங்களடி கையில உண்டாரு. இவங்களும்
செருப்பையும் கலட்டி கையில எங்கட பொம்பளை பிள்ளைகள்னா நேரே யாரிட போங்க நேரே அம்மாட்ட போக முடியாது எங்கட அப்பாட்ட என்னண்டு നേരെ അപ്പാട്ട പോകണ്ടിയാ അപ്പാട്ടയോ അപ്പാട്ട പോനാ എല്ലാവർക്കും പറക്കുമല്ലോ இப்படியான சமாச்சாரம் உண்டா எங்கட பொம்பளை பிள்ளைகள் நேரே அம்மாட்ட தான் போங்க நேரே அம்மா ஓ அம்மாட்ட போய் சொல்ல அவ ஒருக்கா ஊலம்பாடி ஒருக்கா உப்பாரி வச்சு அடியே என்ன அடியே ஆரடியவன் அடியே கொப்பரங்க கொலை விழுமடி அடியே ஒரு கொலை இல்ல ரெண்டு கொலை விழுமடி ஐயோ இவள் ஜூஜருக்கு போறாள் என்றல்லே நான் பரப்பாளி அதானே இவள் ஜூஜருக்கு போறாள் இப்படியும் ஒரு பாடம் எடுக்கிறாள் என்று எங்களுக்கு தெரியுமே காலமே எங்கடி போன நீ காலமையோ காலமே கணிதம் அம்மா அப்ப பின்னேரம் மேக்ஸ் அட கடவுளே அந்த வயசுக்கு கணிதமும் உண்டுதான் மச்சும் உண்டுதான் அது பாவம் இவள் மூன்றாவது பாடம் எடுத்துக்கிறாள் இப்படியும் ஒரு பாடம் எங்களுக்கு தெரியுமே பேஜாமே அமர்த்தி விட இங்க போகுது நல்ல மாப்பிள்ள வாங்கல வடிவான மாப்பிள்ள இப்படி இருந்தாலும் அமர்த்தி விட அம்மாக்கு தானே தெரியும் எந்த நேரம் அவருக்கு சொல்லணும் சந்தர்ப்பம் பார்த்து சொல்லுவா இப்படி பார்வதி பாக்குறாள் இப்படியான பார்வதி என்ன பண்றா நேரு அம்மாட்ட போனோம் அம்மா என்ன எனக்கு கல்யாணம் பேசுறீங்களோ பார்வதி என்ன உனக்கு தானம்மா காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை செய்து வச்சா நீ குடியும் குடித்தனம ஒரு பூவோ பிஞ்சோ ஒரு காயோ கனியோ ஒரு முத்தலோ செத்தலோ ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தா கடைசி காலத்துல என்ன எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நான் என்ன உங்களோட நான் என்ன கல்யாணம் காட்டலானோ எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் உங்களோட இருக்கிறது என்ன உங்களுக்கு பேரமே நீ எங்களோட இருக்கிறது எங்களுக்கு பேரமண்ட் இல்ல வயது 45 நீ இருந்தே போற எத்தனை வயது 45 அடி 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 பார்வதி என்ன இந்த பொம்பளை பிள்ளைகள் முதல்ல இப்படித்தான் சொல்லுவார்கள் முதல்ல கல்யாணம் வேண்டாம் சொல்லுவார்கள் அது பெண் கஞ்சி மண்டாடி அடியே மாப்பிள்ளை கருப்படிச்சு வாப்படி நம்ம ஜனம் அடி சொந்தம் அடி பந்தம் அடி அடி வீடு அடி வாஜல் அடி அடி மாப்பிள்ளை கார் அடி கீர் அடி ஓ காரம் வச்சிருக்கிறாரடி கீரும் போடுவாரடி காரை எடுத்துக்கொண்டு ரோட்ல போனாரண்டா போறவன் வாரவனுக்கு கீறு வேறடி அவரை கொண்டே பேருந்து பெரியாதிபத்தியில வச்சு 4 கீறுவாங்கள் அடி அடியா இப்படி மாப்பிள்ளை கருப்படிச்சு வாழ்ப்படி நம்ம ஜனம் அடி சொந்தம் அடி பந்தம் அடி அடி வீடு அடி வாஜல் சொத்தடிச்சு இப்படி கெஞ்சி மண்டாடி ஒரு கல்யாணத்தை செய்து வச்சா என்ன உங்களுக்கு பிரச்சனை அவள் கல்யாண வீட்டில் போனவள் தான் பிறந்த 4ஆம் சடங்குக்கு ஒரு கத்தாத ஒப்பனை வந்து பார்த்தவள் பிறகு அந்த பக்கம் இல்லை அங்க இப்படி ஆயிரத்துல ஒரு நாளைக்கு வேற வழிபடி வில்லு பாட்டுச்சு வேறாத்திரி அம்மாவையும் பார்த்து கொண்டு போட்டு வருவள் ஒப்பன் கண்டு എന്റെ ഡയാത്തി ഇണ്ടെങ്കിൽ தானடி മോനെ വന്നിരിக்கிற അടി என்ன இல்லடி മോനെ நாங்கள் அரிச்சு பொறிச்சு காஜி தர முடி துண்டுடு போடியண்டா அவள் தாத பொண்ணு ஒரு பேவள் என்னண்டு உங்களுக்கு தான் அறிவு இருக்குது இதுல கொண்டும் விளங்காதப்பா எங்களுக்கு கொண்டும் விளங்காதான் கல்யாணம் செய்து வைக்கிறாங்க ஐயோ கடவுளே உன்னானே இதுல கொண்டும் விளங்காதப்பா நான் வந்த பஸ்ல திரும்பி போகணும் ஏன் வேற பஸ் இல்லையோ ஐயோ கடவுளே நான் அங்க போவாட்டி அந்த மனுஷனுக்கு தொண்டே காலி ஒன்றும் போகாது அவருக்கு இவ இல்லாட்டி தொண்டே காலி ஒன்றும் போகாதா இவதானம் புறகாகத்பகாம்பாலே இடிச்சு ராக்கி விடுறோம் முதல்ல கல்யாணம் வேண்டாம் என்றவள் இப்ப மனுஷனை விட்டுட்டு இருக்கிறாள் இல்ல இப்படித்தானே பொம்பளை பிள்ளைகள் அம்மா எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் போலியா பெண்களையும் போலியா நினைக்கிறீங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் எனக்கு மாப்பிளையும் பார்க்க வேண்டாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் இப்படி அம்மா பிள்ளையும் சண்டை பிடிக்கிறாங்க இந்த நேரத்துல அப்பாவாகிய பர்வதராஜன் வந்தான் இமவான் வருகிறான் என்ன அம்மா பிள்ளையும் சண்டை சொல்லு பாருங்கப்பா பார்வதி கல்யாணம் பண்ணாங்கிறாள் பார்வதி கல்யாணம் என்னது பார்வதி கல்யாணம் பண்ணாங்கிறாள் நீ அங்காலவோ ஓ நான் போறேன் நீங்க கெதியா இஞ்சாலவா உன்னதான் இஞ்சாலவா பார்வதி இஞ்சாலவா எங்க கதையில ஆமா ஏன் கல்யாணம் பண்ணாங்கிற அதானே அப்பா என்ன பார்வதி செல்லும் கொஞ்சரா அப்பாவோட பொம்பளை பிள்ளைகள் கதை கேட்க அப்படித்தான் கதைக்கும் அப்பா அப்பப்பா அப்பப்பா நீ கல்யாணம் செய்யாமே அவர் அப்பப்பா இல்லப்பா அப்பா வந்தப்பா வந்தப்பா அப்பா என்ன
அப்பா. என்ன? அப்பப்பா. சொல்லு. அப்பப்பா. அப்பா. அப்பா. என்ன? அப்பா. 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 என்ன? வந்தப்பா. அப்பா. என்ன? எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. ஏன் வேண்டாம்? அப்பா. என்ன? அப்பப்பா. சொல்லு. அப்பா. சொல்லு. அப்பா. என்ன? எனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை உங்களால பார்க்க முடியாது. பொருத்தமான பார்வதி, என்ன உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளையா என்னால் பார்க்க முடியாதா? பார்வதி, பெண் கேட்டு இத்தனை ராஜகுமாரர்கள் வந்திருக்கிறார்கள் தெரியுமா? அம்மா பார்வதி, 56 தேசத்துக்கு அதிபதியாகிய என்னாலேயே உனக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியாது. உன்னை கேட்டு எத்தனை ராஜகுமார்கள் வந்திருக்கிறாங்க தெரியுமா? அம்மா பார்வதி, வடக்கு கோட்டை வாசலிலே பார்வதி பெண்ணே, பார்வதி பெண்ணே, அந்த பள்ளரசன் பெண் கேட்டான் பார்வதி பெண்ணே. வடக்கு கோட்டை வாசலிலே பார்வதி பெண்ணே, பார்வதி பெண்ணே, அந்த பள்ளரசன் பெண் கேட்டான் பார்வதி பெண்ணே. கிழக்கு கோட்டை, அந்த கிழக்கு கோட்டை வாசலிலே பார்வதி பெண்ணே, பார்வதி பெண்ணே, அந்த அழகேசன் பெண் கேட்டான் பார்வதி பெண்ணே, அந்த அழகேசன் பெண் கேட்டான் பார்வதி பெண்ணே. தெற்கு கோட்டை, அந்த தெற்கு கோட்டை வாசலிலே பார்வதி பெண்ணே, பார்வதி பெண்ணே, அந்த தேர் விஜயன் பெண் கேட்டான் பார்வதி பெண்ணே, அந்த தேர் விஜயன் பெண் கேட்டான் பார்வதி பெண்ணே. தெற்கு கோட்டை வாசலிலே பார்வதி பெண்ணே, பார்வதி பெண்ணே, அந்த அழகு தான் பார்வதி பெண்ணே, அந்த அழகேசன் பெண் கேட்டான் பார்வதி பெண்ணே. இப்படி எத்தனை ராஜகுமார்கள் பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை என்னால பார்க்க முடியாது. சொல்லு சொல்லு, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? எப்படி மாப்பிள்ளை வேணும் சொல்லு. எத்தனை மாப்பிள்ளை இருக்கு? இவனை போல ஒரு கட்டையன் வேணுமோ? சொல்லு. இல்ல இவனை போல ஒரு நெட்டையன் வேணுமோ? எப்படி மாப்பிள்ளை வேணும் சொல்லு. அல்ல இவனை போல ஒரு குட்டையன் வேணுமோ? சொல்லு சொல்லு. விதம் விதமா இருக்குது மாப்பிள்ளை. மாப்பிள்ளை. அப்பா, என்ன? எனக்கு வர போகிற மாப்பிள்ளை பிறப்பில்லாதவராய் இருக்கவனும், இறப்பில்லாதவராய் இருக்கவனும், பிறப்பும் இறப்பும் இல்லாத மாப்பிள்ளை. கேட்டியலே? அப்ப மொத்தத்துல பர்த் சர்டிபிகேட் இல்லாத மாப்பிள்ளை. இப்படி மாப்பிள்ளைக்கு எங்க போறது? மாப்பிள்ளை பேசி மாப்பிள்ளை தாதைப்பனையும் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் கலந்து சம்பந்தம் எல்லாம் கலந்தாச்சு. மாப்பிள்ளை தாதைப்பனை கூப்பிட்டு கேட்டீங்களே? என்ன கேட்டீங்களே? சொல்லுங்க. கேக்குறேன் குறைக்காதேங்கோ. குறையும் இல்ல, சொல்லுங்க. உங்களோட மாப்பிள்ளை உங்களுக்கு பிறந்தவரு, எங்களுக்கு பிறக்காம பின்ன நாகாயத்தால விழுந்தவரு. இது பரவாயில்ல. அடுத்த கேள்வி எப்படி இருக்குது? கேட்டீங்களே? உங்களோட மாப்பிள்ளை சாகுமே? சாகுமே கொஞ்சம் நில்லிப்ப உனக்கு சாகுற காட்டு. இப்படி இப்படி மாப்பிள்ளைக்கு நான் அங்க போறது? அப்பா, இப்படி பிறப்பும் இறப்பும் இல்லாத அந்த அரணை, அந்த எம்பெருமானை நான் அடைய வேண்டும். எம்பெருமானை நான் அடைய வேண்டுமாக இருந்தால் நான் தவம் இருக்க வேண்டும். அப்பா, அப்பா, எனக்கு ஒரு தவச்சாலை அமைத்து கொடுங்கோ என்றாளாம். அமைத்து கொடுங்கோ என்றாளாம். தப்பாதொரு நாள் தவம் செய்து, தப்பாதொரு நாள் தவம் செய்து, தப்பாதொரு நாள் தவம் செய்து, தப்பாதொரு நாள் தவம் செய்து, தன்னிய கஜன வணங்கிடுவே, நான் தன்னிய கஜன வணங்கிடுவே. அப்பா, எனக்கு ஒரு தவச்சாலை அமைத்துக் கொடுங்கோ என்று அந்த பார்வதி வேண்டுகிறாள். அதன்படியாக அந்த இமவான் பர்வதராஜன் இமயமலைச்சாரல் அருகே ஒரு பண்ணசாலை அமைத்து, அந்த பண்ணசாலையிலே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து அந்த பார்வதியை தவத்து கிடக்கிறார். பார்வதியும் வெள்ளையாடை உடுத்து ருத்ராக்கம் அடித்து நெற்றியிலே விபூதி தரித்து அந்த தவச்சாலையிலே சென்று தவமிருந்து வருகிறாள், நோன்பு இருந்து வருகிறாள். அவள் மலைகள் தாத்தி வணங்கிடுவாள், மக்கள் புட்டன் அருள் பாடிடுவாள். மலைகள் தாத்தி வணங்கிடுவாள், மக்கள் புட்டன் அருள் பாடிடுவாள். காலை மாலை நீர் கொண்டு, காலை மாலை நீர் கொண்டு, காலை மாலை நீர் கொண்டு, காலை மாலை நீர் கொண்டு,
கௌரி அர்ச்சனை செய்திடுவாள், சிவகௌரி அர்ச்சனை செய்திடுவாள். காலை மாலை நீர் கொண்டு கௌரி அர்ச்சனை செய்து வருகிறாள். ஆமா. இவள் விரதம் இருந்து வர காலம் உருளுகிறது. 48 தினங்கள். ஆமா. ஒரு மண்டலம் விரதம் பூர்த்தியாகிறது. ஒரு மண்டலம் பூர்த்தி. ஆமா. அந்த ஒரு மண்டலம் விரதம் பூர்த்தியாகின்ற நேரத்தில் அந்த பண்ணசாலை நோக்கி ஒருவர் வருகிறார். அவர் கையினிலே கோலெடுத்து அவையோட தாண்டடித்து, ஆமா, கோலெடுத்து அவையோட தாண்டடித்து பையவே நடை நடந்து, பையவே நடை நடந்து பர்வதம் பாரோரு கேளவர், அந்த பர்வதம் பாரோரு கேளவர். அந்த பண்ண டேய் என்ன கைய வச்சு கொண்டிருக்கோம். அந்த பண்ணசாலை நோக்கி ஒருவர் வந்தார். ஆமா. வந்தவர் பெரிய வரை. வரை வரை என்ற மலை. மலை. இந்த உலகத்திலேயே இந்த பெரியவர் வாழுகிறது தான் உயர்ந்த மலை. அது எந்த மலை? இமயமலை. ஓஹோ, அதுதான் இமயமலை. ஆமா. அந்த இமயமலையிலே இருந்து இந்த பெரியவர் வருகிறார், தள்ளாடித்தரார். ஓஹோ. வருகின்ற பெரியவரை இந்த பார்வதி வரவேற்கிறாள். வருங்கோ சுவாமி, வர வேண்டும் வர வேண்டும் பெரியவர், தர வேண்டும் தர வேண்டும் நல்ல சொல்லு, வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும், நீங்கள் வர வேண்டும் வர வேண்டும் பெரியவர், தர வேண்டும் தர வேண்டும் நல்ல சொல்லு. தங்களின் நற்பாதம் இப்புவியில் பட, உங்களின் நற்பாதம் இப்புவியில் பட, தங்களின் நற்பாதம் இப்புவியில் பட, தங்களின் நற்பாதம் இப்புவியில் பட, என்ன தவமோ செய்தோம் வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும், நீங்கள் வர வேண்டும் வர வேண்டும் பெரியவர், தர வேண்டும் தர வேண்டும் நல்லருளே. பாருங்கோ சுவாமி பாருங்கோ என்று இந்த பார்வதி வரவேற்கிறாள். ஆமா. என்ன நீ பர்வதராஜன் மகள் இல்ல? அதோ அது வீடியோ எடுக்குது, போன்ல படம் எடுக்குது. எங்க? அங்க கதையில. அட கதையில். அம்மாப்பா, அம்மா நீ பர்வதராஜன் மகள் இல்ல? ராணியா இருக்க வேண்டிய நீ, ராஜாத்தியா இருக்க வேண்டிய நீ, மணிமுடி தரித்து மாண்புடன் வாழ வேண்டிய நீ, மரபுரி தரித்து வெள்ளையாடை எடுத்து ருத்ராக்கம் அணிந்து, என்னடி அம்மா இந்த கோலம்? என்ன கோலம்? இதெல்லாம் அழியாத கோலம். அப்படியா? ஆமா. தவக்கோலத்துல பாக்குறது அசிங்கமா இருக்கு. அதானே. ஏனோ இத்தனை தவம் மானே செய்ய வேணும், ஏனோ ஏனோ மானே செய்ய வேணும், ஏனோ இத்தனை தவம் மானே செய்ய வேணும், எனக்கு அதனை உரைக்க வேணும் இசங்குக பேனானே, அதனை உரைக்க வேண்டும் இசங்குக பேனானே. அதற்கு அந்த பார்வதி ஆதியந்தம் இல்லாதரன் ஜோதி அவர்தானே, ஆதியந்தமில்லாதவன் ஜோதி அவர்தானே, அந்த கண்ணை மணக்க ஆவல் கொண்டேன் நானே, அந்த ரங்கனை மணக்க ஆவல் கொண்டேன் நானே. அடி பைத்தியக்காரி பைத்தியக்காரி, உனக்கு புத்தி இருக்குன்றதான் நினைச்சேன். ஆமா. ஆனா புத்தி நெத்தி வரைக்கும் வந்து பொத்துண்டு கீழே விழுந்து போச்சு. உனக்கு அறிவு இருக்குதா? அதானே. யாராவது மானிடர்கள் ஆண்டவனை மணப்பதாக வரலாறு உண்டா? அதானே. ஆண்டவனை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? அதானே. உன்னுடைய பைத்தியக்கார தனத்தை நினைச்சு வந்ததே அந்த நோக்கம்தான். அந்த நோக்கம். ஆமா. எந்த நோக்கம்? அடி பெண்ணே, தேனே, என்ன மானே, அடி கண்ணே உன் மேல் எனக்கு மோகந்தா, கண்ணே உன் மேல் எனக்கு மோகந்தா, அடி கண்ணே, தேனே, என்ன மானே, அடி கண்ணே உன் மேல் எனக்கு மோகந்தா, கண்ணே உன் மேல் எனக்கு மோகந்தா, உன்னை கல்யாணம் செய்து கொண்டா யோகந்தா, உன்னை கல்யாணம் செய்து கொண்டா யோகந்தா, உன்னை கல்யாணம் செய்து கொண்டா யோகந்தா, உன்னை கல்யாணம் செய்து கொண்டா யோகந்தா. என்னை பார்த்தா பரதேசி மாதிரி தான் இருப்பேன். எனக்கு வீடு முண்டு வாசல் உண்டு, விதி வர தேரும் உண்டு, வீடு
வாசல் உண்டு வீதி வர தேரும் நாடும் உண்டு தேசம் உண்டு நானிலமும் இங்கே உண்டு நாடு உண்டு தேசம் உண்டு நானிலமும் இங்கே உண்டு உண்டு அது மாத்திரமில்ல இன்னும் இருக்கா இருக்கு பொண்ணும் உண்டு மண்ணியும் உண்டு பொக்கூசத்தில் பணமும் உண்டு பொண்ணும் உண்டு மணியும் உண்டு பொக்கூசத்தில் பணமும் உண்டு தங்கம் உண்டு வெள்ளி உண்டு தையல் மனை இங்கே உண்டு தங்கம் உண்டு வெள்ளி உண்டு தையல் மனை இங்கே உண்டு பொண்ணும் உண்டு மணியும் உண்டு குண்டு 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 கிழவா என்ன குண்டு 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 கிழவா கிழவா சரியான மோசக்கார கிழவன் ஆளை பார்த்தா கிழவனா இருக்குது கண்ணை பார்த்தா காந்த கொண்டா இருக்கு நாங்க முன்னாடி நிக்கப்படா ஓடி போயிடு ஓடி போயிடு அந்த பொம்பளை பிள்ளைகள் அப்படித்தான் என்ன 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 தக்கமே மேலும் போட்டு போய் பாடு இந்த முட்டை விட்டா கோழி மேடி அவரா போறவர் அவரையும் போட அதாவது ஆமா பொம்பளை பிள்ளையர் ஆமா என்ன அடி பைத்தியக்காரி பைத்தியக்காரி ஆண்டவனை கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிற அதானே மோசக்கார கிழவன் கண்ணம் பார்த்தா கண்ண பேரு சரியான மோசக்கார கிழவன் ஆளை பார்த்தா கிளடா கிடக்கு கண்ணை பார்த்தா ஆந்த கண்ணா இருக்கு காந்த கண்ணா இருக்கு என்ன நல்ல காலம் போந்த என்ன என்ன நீ மாத்திரம் பாத்துருக்கிற மாப்பிள்ளை என்ன பெரிய மாப்பிள்ளையோ அதாவது மாப்பிள்ளை பாத்துருக்க மாப்பிள்ளை அவ பெரிய மாப்பிள்ளை மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பிள்ளை பெரிய மாப்பிள்ளை அதான் கேட்கலாம் அந்த மாப்பிள்ளைக்கு என்ன பிள்ளை அவ பாத்துருக்கிற அவ மாப்பிள்ளை கேட்டியலே மாப்பிள்ளை கேட்டியலே அதான் என்ன பிள்ளைன்னு நீ பாத்துருக்கிறிய மாப்பிள்ளை அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ அவன் பாம்பு மெல்லும் புகழும் பன்றி கொம்பும் சூடிடுவான் பாம்பு மேலும் புகழும் பன்றி கொம்பும் சூடிடுவான் பாம்பு மெல்லும் புகழும் பன்றி கொம்பும் சூடிடுவான் பாம்பு மேலும் புகழும் பன்றி கொம்பும் சூடிடுவான் சுடலையில் ஆடிடுவான் சோம்பேறி ஆயிருப்பான் சுடலையில் ஆடிடுவான் சோம்பேறி ஆயிருப்பான் பாத்திருக்கிறிய மாப்பிள்ள சுடலேலி ஆடுகின்ற சோம்பேறி எல்லாரும் பட்டு வட்டியை கட்டினா ஆமா நீ பாத்திருக்கிறிய மாப்பிள்ள ஆமா அவன் புலித்தூள் எல்லோ கொட்டுறான் புலித்தோலை ஆமா அது பயங்கரம் பயங்கரம் எல்லாரும் விபூதிய பூசினா நீ பாத்திருக்கிறியே மாப்பிள்ள ஆமா அவன் சுடல ஜாம்பலை எல்லோ அள்ளி பூசுறான் அது மர்மம் மர்மம் எல்லாரும் தங்க வைர நகைகளை போட்டா நீ பாத்திருக்கிறியே மாப்பிள்ள ஆமா அவன் பாம்பால் எல்லோ சங்கிலி போடுறான் பாம்பால சங்கிலி போடுறான் ஆமா அது நல்லம் நல்லம் ஏன் கள்ள நடக்க வந்தா கொத்தும் எல்லாரும் குடும்பிய பின்னால முடிஞ்சா நீ பாத்திருக்கிறிய மாப்பிள அவன் உச்சி குடும்பி முடிஞ்சு வச்சிருக்கான் அந்த உச்சி குடும்பிக்குள்ள ஒரு பொம்பளை ஒழிச்சு வச்சிருக்கான் அவன் அந்த பொம்பளை அந்த உச்சி குடும்பிக்க இருந்து விட்டு அழுவு அழுவன் அழுவி அழுவி கண்ணீரா அழுவு விழுவன் அழுவி ஒழுவி அது ஆறா ஓடுதான் அதாண்டி கங்கை அதுக்கு கங்கைன்னு பேரா ஆமா அப்படி ஒரு அசிங்கமானவர் சுடலேலே ஆடுவான் சோம்பேறியா இருப்பான் அப்படியான ஒரு மாப்பிள்ளையா நீ கல்யாணம் பண்ண போற அதானே பார்வதி பார்க்கிறாள் சிவனந்தினியை சொல்வதில் கேட்பதே பாவம் என்று எண்ணிய பார்வதி எம்பெருமானே உன்னை நினைத்துத்தானே நான் விரதம் இருக்கிறேன் உன்னை நினைத்துத்தானே நான் நோன்பு இருக்கிறேன் அந்த விரதத்துக்கு இடையூறாக இந்த கிழவன் என்ன பேசுகிறாள் இறைவா என்ன பேசுகிறாள் அழுதாள் கதறுகிறாள் ஓடி போனாள் அந்த சிவலிங்கத்தை கட்டி அணைத்து கதறி அழுகிறாள் எம்பெருமானே உன்னையொழிய வேறொருவரையும் எண்ணுகிலேன் உன்னையொழிய வேறொருவரையும் எண்ணுகிலேன் எண்ணுகிலேன் பின்னை ஒருவரையா பின் செல்லேன் சிவமே 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 சிவமே
உன்னை ஒளியவே ஒருவரையும் எண்ணுகிறேன், உன்னை ஒளியவே ஒருவரையும் எண்ணுகிறேன், பின்னை ஒருவரையான் பின்னை ஒருவரையான் சிவமே 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 என்று அழுதாள், புலம்பினாள். அந்த சிவலிங்கத்தை கட்டி அணைத்து கதறி அழுகிறாள். அந்த எம்பெருமான் பார்த்தார், பரமேஸ்வரன் பார்த்தார். இதுக்கு மேலையும் சோதிக்கப்படாது என்று எண்ணி எம்பெருமான் தன்னுடைய திருக்கோலத்தை காண்பித்தார். சுந்தர சோம சுந்தரனாக எம்பெருமான் திருக்காட்சி கொடுத்தான். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பணித்த ஜடையும் பவளம் போல் மேனியாக பரமசிவன் திருக்காட்சி கொடுத்தான். கண்டாள் பார்வதி, ஓடி போனாள். பெருமானே, பெருமானுடைய காலில் விழுகிறாள். பெருமானே, இறைவா, தங்களையா நான் இதுவரை நேரமும் தவறாக பேசிவிட்டேன், போடாமாடாண்டு எல்லாம் பேசிவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும், என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பார்வதி எம்பெருமானுடைய பாதங்களிலே விழுந்து வணங்கினாள். பார்வதி, கவலைப்படாதே, உனக்கும் எனக்கும் உரிய காலத்திலே திருமணம் நடைபெறும் என்று அந்த எம்பெருமான் கூறி மறைந்தார். அதன்படியாக பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே தேவாதி தேவர்கள் பூமலை ஒளிய நந்தியம் பகவான் மங்களமுரசுங்கள் ஒலிக்க வியாழ பகவான் முறைப்படி மந்திரங்களோத மாங்கல்யம் தந்துடானேன மவஜீவனகேதுன சஞ்சீபத்னா நிருபகே சஞ்சீவ சரரட்சதம். கெட்டுமேலும் 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 அந்த பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் அந்த பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் பங்குனி மாதம் சிறப்பான முறையிலே திருக்கல்யாண வரலாறு நடந்ததாக கந்தபுராண வரலாறு கூறுகிறது. அந்த வகையிலே இந்த பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாண வரலாற்றை இன்றைய சிவராத்திரி தினத்திலே இந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே இல்லிசை மூலம் வரலாறு சொல்லுவதற்கு எங்களை அழைத்து மகிழ்வித்த இன்றைய ஏற்பாட்டு குழுவினர்கள், உபயோகாரர்கள், இந்த இளைஞர் குழாங்கள், குறிப்பாக இன்றைய இந்த சிவராத்திரி விழாவினை நல்ல முறையிலே வழிபடுத்துகின்ற இளைஞர் குழாத்துக்கும் பரிவாளர் சபையினர்களுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் சகல சௌபாக்கியங்களும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இதுவரை நேரமும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து கதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் கண்டவேள் பெருமானுடைய கருணை என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி எங்களுடைய வெள்ளிசை நிகழ்வுக்கும் ஏனைய நிகழ்வுகளுக்கும் சிறந்த முறையில அழகானதொரு ஒலியமைப்பு வழங்கிய அம்பாள் சவுரன் தாவனத்தாருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அன்புக்குரியவர்களே, நாங்கள் பரித்துறை சிவன் ஆலயத்துக்கு வெள்ளிசை நிகழ்வுக்காக செல்ல வேண்டி இருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் சிறியவர்கள் ஏதாவது சொற்குற்றம் பொறுக்குற்றம் விட்டிருந்தா பெரியவர்களாகி நீங்கள் இதை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டி மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். சிறுப்புட்டி சத்யதாஸ் வெள்ளிசை கொள்கிறேன். வாழ்க தமிழ், வழங்குகிறேன். எங்களும் நிறைந்தில் மங்களம் 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 தமிழை கண்டுணர்ந்த உத்தமக்கு மங்களம் கலியுணர்ந்து விஞ்ஞான கந்தருக்கு மங்களம் கந்தருக்கு மங்களம் சுபமங்களம் மங்களம் சுபமங்களம். அரகர நம பார்வதி பதயே. அரகர மகாதேவா. நன்றி, வணக்கம்.